Good morning, student. Welcome to the World of Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.4 கான்செப்ட் வைஸா எக்ஸசைஸ் வைஸா எக்ஸாம்பிள் வைஸா ஒரு ஒன் ஷாட் வீடியோவா பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸசைஸ் 4.4ல டோட்டலா 2 சம் இருக்கு. எக்ஸாம்பிள் 4.1 to 4.15 வரைய உங்களுக்கு 4 சம் இருக்கு. 2 + 4 6. இது கூட secant inverse of x curvature, cosec inverse of x and cot inverse of x curvature domain range படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஓவர் ஆயிரும். ஓகேவா? சரி, இந்த எக்ஸசைஸ் 4.4 என்ன சொல்ல வருது அப்படின்னா, யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை, இந்த லிரிக்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 4.4 படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க 4.1, 4.2, 4.3 நடந்த ஸ்டோரி எல்லாம் நீங்க போய் பார்த்துட்டு வந்து. ஓகே, சரி, 4.4ல போன எக்ஸசைஸ்ல என்ன ஆச்சு? 4.3ல செயின்ட் மேரிஸ் காலேஜ் ஆண்ட வண்டி அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்க இருக்க பக்கத்துல இருக்க மெக்கானிக் ஷாப்ல வண்டியை விட்டுட்டு இங்க 90 ml டீ ஷாப்ல கேத்ரின் சன்யா மீட் பண்றதை வச்சு tan inverse of x டொமைன் அண்ட் ரேஞ்சை நாம எழுதணும். கரெக்டா? ஓகே, ஏன் அங்க மீட்டிங் நடந்துச்சு? ஃப்ரைடே அன்னைக்கு அவுட்ரீச் டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம் நாங்கள் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃபுட் கமிட்டி. ஓகேவா? சரி, ஃப்ரைடே அன்னைக்கு நான் காலேஜ் போகல. ஏன் அப்படின்னா செயின்ட் மேரிஸ் காலேஜ் அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, உடம்பு ஃபுல்லாக உள்காயம் அடிச்சு போட்ட மாதிரி வலி, நல்லா தூங்கிட்டேன். வீட்லேயும் சொல்ல முடியல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. சொன்னால் கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா, போவோம் அவங்க. ஸோ அதனால சொல்லலை. சரின்னு டேரெக்டாக சாட்டர்டே அன்னைக்கும் நல்லா தூங்கி ஒரு 11 மணி போல் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சிட்டு சரி நம்ம நீ காலேஜ் போக வேணாம், நேராக போயிட்டு செயின்ட் மேரிஸ் காலேஜ் அந்த வண்டி இருக்கு இல்லையா, என்னாச்சு ஏதாச்சும் கேட்போம் அப்படின்னு வீட்டிலேருந்து டேரெக்டாக செயின்ட் மேரிஸ் காலேஜுக்கு கிளம்புறேன். ஸோ வண்டி இல்லாதனால அசோக் பில்லர் போயிட்டு அசோக் பில்லரில் 70D பஸ் ஏறி வள்ளூர் கோட்டை இறங்கி வள்ளூர் கோட்டைக்கு ஆப்போசிட்ல இருக்க ஷேர் ஆட்டோல ஏறி செயின்ட் மேரிஸ் காலேஜுக்குள்ள போகிறேன். அந்த வண்டி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது மனசு வந்து ஒரு மாதிரி தட்டுப்படுது. என்ன தட்டுப்படுது அப்படின்னா, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது லாரன்ஸ், உனக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது. இருந்தாலும் நம்ம வண்டி அடிப்பட்டு அங்கே இருக்கு இல்லையா, மனசு உடஞ்சு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அப்படியே போயிட்டு இருக்கேன். போகும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த நேரம் தேர்ஸ்டே செயின்ட் மேரிஸ் காலேஜால அடிப்பட்டு அன்னைக்கு வண்டியை மெக்கானிக் ஷாப்ல விட்டுட்டு லோயலா காலேஜ் சர்ச் விளையாடும் போது அந்த சர்ச்சில் ஒரு வாசகம் கேட்டுச்சு இல்லையா, இதை பத்தி நினைக்காத, மனசை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு போ லாரன்ஸ் அப்படின்னு சர்ச் வாசல்ல வாசகம் கேட்டுச்சு இல்லையா. அதனால பஸ்ல உட்காந்துரும் போது எதையும் நினைக்காத லாரன்ஸ், மனசை ஃப்ரீயா விட்டுட்டு போ அப்படின்னு. மனசை ஃப்ரீயா விட்டுட்டு போனாலும் ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுது, ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு மனசு வந்து தட்டுப்படுது. சரின்னு போயிட்டேன் செயின்ட் மேரிஸ் காலேஜ். செயின்ட் மேரிஸ் காலேஜில் இறங்கி அந்த மெக்கானிக் ஷாப் போயிட்டு, அண்ணா என்னாச்சுன்னா வண்டி அப்படின்னு கேட்குறேன். கேட்கும்போது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, தம்பி இதெல்லாம் போயிடுச்சு, முன்னாடி இருக்குது, நீ போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வா, இன்னைக்குள்ள ரெடி பண்ண பார்க்குறேன், இல்லாட்டி நாளைக்கு கொடுத்துறேன் சண்டே அப்படின்னு அவர் சொல்றாரு. சரின்னு போயிட்டு அவர் சொன்ன அந்த எல்லா பார்ட்ஸும் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அரௌண்ட் மணி ஒரு 2:30 ஆயிடுச்சு. அன்னைக்கு காலையிலையும் சாப்பிடல, ஹாஸ்பிட்டலும் போகல இல்லையா, அதனால ரொம்ப ஹை ஃபீவரு. அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு உள்காயம் வேற, உடம்பு வேற ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி வலி. எனக்கு ஒரு மாதிரி கேரா இருக்குது. கேரா இருக்கவும் நான் என்ன நினைக்கிறேன், செயின்ட் மேரிஸ் காலேஜ் ஒட்டின மாதிரி ஒரு IOB பேங்க் இருக்கும், அது ஒரு பயங்கரமான மீட்டிங் ஸ்பாட், அது இப்போதைக்கு வேண்டாம். அங்க வந்து சரி உள்ள கொஞ்சம் ஏசி இருக்கும், கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிச்சு ரிலீஃப் பண்ணலாம் அப்படின்னு இங்க இருந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி செயின்ட் மேரிஸ் காலேஜுக்கு பக்கத்துல இப்படி கனெக்ட் பண்ண மாதிரியே இருக்கும் IOB. அந்த IOBக்குள்ள போலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டு போறேன். போகும்போது எனக்கு முடியல, அப்படியே ஒரு மாதிரி கேரா அப்படியே தலை சுத்திக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் போறேன் போயிட்டு இருக்கேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டோர் இருக்கு இல்லையா, அந்த டோரே இப்படி ஓபன் பண்றேன். இப்படி ஓபன் பண்ணும்போது யார் வரா பார்த்தா கேத்ரின் வருது, உள்ள பேங்க்குள்ள இருந்து வெளில வருது. நான் அப்படி டோர் ஓபன் பண்றேன், அவளு டோர் ஓபன் வரா. ஸோ செயின்ட் மேரிஸ் காலேஜ்ல சாட்டர்டே அன்னைக்கு கேத்ரின் சரண்யா அப்படி பாக்குறேன். இது நானு, இது கேத்ரின் உள்ள இருந்து வரா. எப்படி பாக்குறேன்? ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா பாக்குறேன். ஓகே, பார்க்கும்போது என் மனசு அப்போதைக்கு எப்படி இருந்துச்சு, அன்னைக்கு வந்து மனசை ஃப்ரீயா விட்டுட்டு போறா லாரன்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் வாசல்ல வாசகம் கேட்டுச்சு இல்லையா தேர்ஸ்டே அன்னைக்கு. இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் நடக்க போற மாதிரி என் மனசு அடிக்குது. அவளை வந்து நான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா பாக்குறேன். பார்க்கும்போது ஹாய் கேத்ரின்னு சொல்லிட்டு அவன் மேல நான் அப்படியே விழுந்துட்டேன். ஏன்னா அன்னைக்கு மயக்கம் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப டயர்டா போகும்போது அப்படியே விழுந்துட்டோன்னே அங்க இருக்கவங்கலாம் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஒரு சேர்ல உட்காடுறேன். கேத்ரின் என்ன பண்றா அப்படின்னா, ஒரு பேக்ல இருந்த 90 ml டீ ஷாப்ல நான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தேன். அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து எனக்கு கொடுக்குறான். கொடுக்கும்போது நான் வாங்கி அதை குடிக்கிறேன். குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. உடனே கேத்ரின் என்ன கேட்குறா என்னன்னு.
லாரன்ஸ் என்னாச்சு, நீ காலேஜ் வரல, என்னாச்சு, இங்கே வந்து இப்படி மயக்கமாக விழுந்திருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறேன், தேர்ஸ்டே அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கேத்ரின், அதனால வண்டி இங்கே மெக்கானிக் ஷாப்பில் விட்டுருந்தேன், அதை எடுக்க தான் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரின்னு ரொம்ப இப்படி தொட்டு பார்த்தா ஃபீவரிஷாக இருக்குன்னு பார்த்தா ரொம்ப ஃபீவராக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குவோம். சரிவா ஏதாவது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் ஏதாவது போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்லவோ, அவளோட கார் வந்து டாடா ஆல்டோன்னு நினைக்கிறேன், ஆல்டோ கார் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்குள்ளே இருக்குது. அந்த ஐஓபி பேங்க் உள்ள வழியாக அப்படி போயிட்டு அந்த காருக்குள்ள உட்காந்துட்டு கார் வந்து எங்கே போகுது, டேரெக்டாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் நாங்கள். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாட்டர்டே அன்னைக்கு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, மெக்கானிக் ஷாப்பில் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், மனசு உடஞ்சி இருக்கு, ஏன்னா நம்ம வண்டி க்ளோஸ் இல்லையா, அப்படி உடஞ்சி இருக்கும்போது சர்ச் வாசலில் தேர்ஸ்டே அன்னைக்கு என்ன கிடைச்சி மனசை ஃப்ரீயாக விட்டு போல வரேன், சரி பற்றி நினைக்காது அப்படின்னு சொன்னதுனால மனசை ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் மனசு தட்டுப்படுது, ஒரு நல்லது நடக்கும் போது ஒரு கெட்டது நடக்கும் போது என் மனசு தட்டுப்படுது. அப்படி தட்டுப்படும் போது ஐஓபியில் போயிட்டு கொஞ்சம் ரிலீஃப் பண்ணலாம் உட்காரலான்னு போகும்போது அதை ஓப்பன் பண்ணும்போது கேத்ரினை எப்படி பார்க்குறேன், நான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக பார்க்குறேன். ஓகே, ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக பார்க்குறேன். அவள் என்ன பண்ணுறா, அவகிட்ட இருந்தால் 90 ml வாட்டர் பாட்டில் எடுத்து என்ன கொடுக்குறான். ஏன் கொடுக்குறா, நான் கொஞ்சம் மயக்கம் போட்டுதான் தண்ணியாக கொடுக்குறேன், அவகிட்ட இருந்தால் 90 ml எடுத்து கொடுக்குறான். ஸோ இந்த எக்ஸசைஸில் நீங்கள் படிக்கிறது புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் டொமைன் வந்து நான் எப்படி மனசை ஃப்ரீயாக விட்டேன், இருந்தாலும் -1 to +1 வரையும் ஏதோ பக்குன்னு அடிக்குது, ஏதோ நல்லதோ ஒரு கெட்டதோ நடக்க போகுது இல்லையா, அது என்னோட டொமைன். ஸோ என் டொமைன் என்ன அப்படின்னா, இன்டர்வல் ஆஃப் ஆர்ல -1 +1 ஒன்று நடக்க போகுது, நான் பார்க்குற அழகான முகம். ஓகே, அந்த ஐஓபி ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது கேத்ரினை எப்படி பார்க்குறேன், 180 டிகிரியில் பார்க்குறேன். கரெக்டாக 180 டிகிரியில் கேத்ரினை பார்க்குறேன். அப்படியே அவன் மேலே விழுந்துட்டேன். விழும்போது என்னை உட்கார வச்சுட்டு என் மயக்கத்தை போக்க அவள் என்ன பண்ணுறா, அவள் பையை ஓப்பன் பண்ணி, நான் எப்படி பார்க்குறேன் கேத்ரினை ஸ்ட்ரைட் ஆங்கிளாக பார்க்குறேன். அவள் பையை ஓப்பன் பண்ணி 90 ml டீ ஷாப்பில் வாங்கி கொடுத்த வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்துட்டான். ஸோ நான் பார்க்குற அழகான முகம், என்னோட அழகான தேவரை என்ன எப்படி பார்க்குறேன் கேத்ரினை ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக பார்க்குறேன். அந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஆஃப் கேத்ரின் என்ன பண்ணுறா, அவகிட்ட இருந்து 90 ml வாங்கி கொடுத்தேன் வாட்டர் பாட்டில் எடுத்து என்ன கொடுத்துட்டேன், அப்பாவிட்ட அது இல்லை. ஸோ இன் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் என்னோட ரேஞ்சு, என்னோட அவுட்புட்டு, என்னோட பிரின்சிபல் வேல்யூ என்ன அப்படின்னா 0 to π ஆஃப் கேத்ரின். அவள் பையிலேருந்து அவள் என்ன எடுத்துட்டா, 90 ml வாட்டர் ஷாப்பில் தான் 90 ml வாட்டர் பாட்டில் எடுத்து என்ன கொடுத்துட்டா இல்லையா. அப்போ என் ரேஞ்ச் இன் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் என்ன அப்படின்னா 0 to π வரையும் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக பார்க்குறேன். அதில் என்ன இல்லை, π/2 இல்லை, 90 ml வாட்டர் பாட்டிலில் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா, இதுதான். ஸோ இன் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் என் டொமைன் ஆர்ல r/-1 to 1 அது வரையும் நான் பார்க்குற அழகான முகம் 0 to π ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக பார்த்தேன். அவன் மேலே விழுந்தேன். விழும்போது என்னை உட்கார வச்சு 90 ml வாட்டர் பாட்டில் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டா, நான் எப்படி ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக பார்த்தேன்னா, அப்போ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0 to π ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக பார்க்கும்போது அதுக்குள்ள அந்த 90 ml வாட்டர் பாட்டில் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கர்வ் வச்சு. ஓகே, சரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, என்னை கூட்டிட்டு அவள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போகிறா. அவள் வண்டி வந்து ஒரு குட்டி கார், ஆல்டோ காரு, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்குள்ள இருக்குது. நான் அப்படியே அந்த ஐஓபிக்குள்ளே அப்படியே போனால் அந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் உட்காந்துட்டு அது உள்ளே இருக்க காரில் உட்காந்துட்டு போகிறோம். அவள் டிரைவ் பண்ணுறா, அவள் பக்கத்தில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து போயிட்டே இருக்க வண்டி. ஃபர்ஸ்ட் இந்த சிக்னலுக்கு இப்படி லெஃப்ட் எடுத்தா, இந்த லெஃப்ட் ஷார்ட்கட் ஃபார் டிஎம்எஸ். ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரோடு, இந்த ரோடில் காரில் அப்படியே போயிட்டே இருக்கும். சிக்னலுக்கு லெஃப்ட் நேராக போட்டால் அண்ணா பாலம், அப்படியே ரைட் எடுத்து அப்படி வேற ரோடு போகும். இந்த டிஎம்எஸ்க்கு இப்படி லெஃப்ட் ஷார்ட்கட், இப்படி லெஃப்ட்ல திரும்பி உள்ள போனோம் அப்படின்னா நேராக டி நகர் வரும். டி நகருக்கு அந்த ரோட்ல ரைட் எடுத்தா டி நகர், அப்படி நேராக போனால் தேனாம்பேட்டு. தேனாம்பேட்டில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்ன அட்மிட் பண்ணுறோம். ஓகே, தேனாம்பேட்டில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. என்னை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே காட்டில் படுக்க வச்சுட்டாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் காட்டில் படுக்க வச்சுட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டு இல்லையா அன்னைக்கு, டயர்டில் அந்த காட்டில் நல்லா படுத்துட்டேன். என் மனசை இதை பற்றி நினைக்காம ஃப்ரீயாக இருக்கு. ஓகே, காட்டில் வந்து நான் வந்து படுத்துட்டேன். ஓகே, காட்டில் வந்து படுத்துட்டு இருக்கேன். நர்ஸ் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன் ஃபீவர் டெஸ்ட் ஆகிடுச்சு. ஃபீவர் டெஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இது மாதிரி 2 நாள் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இது மாதிரி உள்காயம் அப்படின்னோன்னா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துறாங்க. இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ட்ரிப்ஸ் ஏறுது. ஓகே, ட்ரிப்ஸ் ஏறும்போது நமக்கு இந்த நரம்பில் வந்து இந்த ட்ரிப்ஸ் குத்துற சமாச்சாரம்னா கொஞ்சம் பயம். ஓகேவா, அதனால எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பயமாக இருக்கும்போது நான் வந்து தேடுறேன், யாராவது எந்த நல்லா இருக்குமே அப்படின்னு. கேத்ரின் கூப்பிடுறேன். எப்படி காட்டில் படுத்துக்கிட்டு கேத்ரின் கூப்பிடுறேன். ஓகே, அப்போதைக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா,
உன்னை தேடும் போது இதயம் என்று சுகமாக தொலைந்தது. யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை? யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு நான் தேடும்போது கேத்ரின் கூப்பிடுறேன் காட்ல படுத்துக்கிட்டு. அப்ப அவளை தேடும் போது என் இதயம் சுகமாக தொலைந்ததே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசுக்குள்ள எதுவுமே இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருக்கு காட்ல இருக்கும்போது. அப்ப கேத்ரின் இங்க இருந்து வரா, இப்படி காட்ல படுத்துட்டு இருக்கோம் இல்லையா, பக்கத்துல இருக்க நர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காட்டை அப்படி மேலே தூக்குறாங்க. நீங்க இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா அந்த காட் தூக்குறாங்கன்னா அந்த பெட் இப்படி மேலே ஏறும் இல்லையா, இப்படி இப்படி இருக்க காட் வந்து இப்படி மேலே ஏறுது, ட்ரிப்ஸ் கையில ஏத்திட்டு இருக்கு. கேத்ரின் இங்க இருந்து இப்படி வரா, நான் இப்படி ஏறுறேன், அந்த காட்ல இப்படி படுத்துட்டு இப்படி ஏறுறேன், கேத்ரின் இப்படி உள்ள வரா. ஸோ இந்த எக்ஸசைஸ் இந்த கான்செப்ட்ல நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னா, அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல காட்ல படுக்கிறேன் இல்லையா, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல என் மனசு எதை பத்தி நினைக்காம ஃப்ரீயா இருக்கு, கேத்ரினை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரீயா இருக்கு. அப்பல என்ன சொல்லுது, உன்னை தேடும் போது என் இதயம் என்று சுகமாக தொலையுது இல்லையா, என் மனசு ஃப்ரீயா இருக்கு. அப்போதைக்கு இந்த காட் அப்படி லிஃப்ட் பண்றாங்க, கேத்ரின் இங்க இருந்து உள்ளேயும் வரா, இப்படி வரும்போது இப்படி லிஃப்ட் பண்றாங்க இல்லையா, இது என்னது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிளுக்குள்ள நான் கேத்ரினா பாக்குறேன், கேத்ரின் இப்படி உள்ள வரா, இந்த காட்டை இப்படி லிஃப்ட் பண்றாங்க, கேத்ரின் இப்படி உள்ள வரா, ஸ்ட்ரெயிட் ஆங்கிளுக்குள்ள நான் பாக்குறேன். ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல டொமைன் வந்து நான் பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது இப்படி படுத்துட்டு இருக்கு இல்லையா, காட்ல படுக்கும்போது என் மனசு ஃப்ரீயா இருக்கு. என்டையர் ஆர் ரியல் லைஃப் -∞ to +∞ என்னோட டொமைன். நான் கேத்ரினை பார்க்கும்போது அந்த நர்ஸ் வந்து என்னோட காட்ல படுத்துருக்கு இப்படி மேலே தூக்குறாங்க, இங்க இருக்க கேத்ரின் இப்படியே உள்ள வரா, இது இப்படி மேலே தூக்கும் போது 0 to π ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்குள்ள நான் கேத்ரினா பாக்குறேன், அவளும் உள்ள வரா. 0 to π உள்ள, அப்போ ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0 to πக்குள்ள நான் கேத்ரினா பாக்குறேன் இன் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல டொமைன் வந்து 6, உன்னை தேடும் போது என் இதயம் என்று சுகமாக தொலைந்தது. ஸோ என்டே நம்பர் லைன் 6 காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல என் டொமைன். நான் அவளை எப்படி பாக்குறேன், அந்த காட் எப்படி தூக்கும் போது 0 to πக்கு உள்ள பாக்குறேன், இதான் அவளோட ரேஞ்ச் இன் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, எனக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க இல்லையா, ட்ரிப்ஸ் வந்து ஏறுது அந்த நரம்புல, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கும்போது கேத்ரின் இப்படி படுத்துட்டு இருக்கேன் இல்லையா காட்ல, கேத்ரின் இங்க இருந்து வருது, இப்படி தூக்குறாங்க காட்ல. பார்த்ததுக்கு அப்புறம் வந்தவன் என்ன பண்ணா, நேரா வந்து இங்க ஏதோ தொட்டா, அப்படி இப்படி தொடும்போது ஏதோ வச்ச மாதிரி இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. ஆனா இங்க தொட்டா, இங்க ஏதாவது இருக்கா பாருங்க, இங்க இருக்கா? ஓகே, இங்க என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஏதோ தொட்டா, நான் எதுவும் கேட்கல. அப்பையில வந்து கேத்ரின் கால் வருது, அவங்க டேட் கால் பண்றாரு. ஓகே, இப்ப ஏன் அவங்க டேட் கால் பண்றாருன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், எதுக்கு கேத்ரின் சரண்யா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்குள்ள வந்தா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். எப்படி மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா, கேத்ரினோட மம்மி வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜோட ப்ரொஃபசர். ஓகே, நான் அந்த மெக்கானிக் ஷாப்ல திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அரௌண்ட் 2 o'clock தான் உள்ள போறேன். அன்னைக்கு வந்து அவங்க மம்மிக்கு வந்து சேலரி டேட்டு, அதனால எப்பவுமே அவங்களோட பாலிசிட்டி என்னன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி கவனிங்க. கேத்ரின் அவங்க டேட் கால் பண்றாரு, ஏன்னா இப்பதான் எனக்கு பே பண்ணிருக்கோம் அந்த ஏடிஎம் கார்டுல. ஓகே, என்னம்மா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருக்க போல ஏதோ பே பண்ணிருக்கேன், என்ன ஆச்சுமா அப்படின்னு அவங்க டேட் கேட்கிறாரு. பக்கத்துல நர்ஸ் இருக்கு, காட்ல நான் படுத்துட்டு இருக்கேன், இவன் கால் பேசிட்டு இருக்கான். ஓகே, அவ சொல்றா, அப்பா ஸ்ட்ரீக்கு அடிபட்டுருச்சுப்பா, அதனால ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றா. சரிம்மா, சரி சேர்த்துட்டு எதுவும் ஆள் இல்லையா, ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க, என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டா. சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா, சரிம்மா சரி ஆஸ் யூஸ்வல் நீ பண்றதை பண்ணிட்டு அன்னைக்கு அப்படின்னு அவங்க டேட் சொல்றாரு. என்ன கதை அப்படின்னா, அவங்க மம்மிக்கு சேலரி நடக்கும்போது அவங்க மம்மி ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க. கேத்ரின் என்ன பண்ணா, அன்னைக்கு வந்து ஃப்ரீ டே அவளுக்கு. ஸோ அவள் என்ன பண்ணுவான்னா, அந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்க உள்ள போனோம் அப்படின்னா கோசிக் சீஸ் பாஸ்தான்னு ஒரு ஷாப் இருக்கு. அந்த பாஸ்தா ஷாப்ல போயிட்டு பாஸ்தா சாப்பிட்டுட்டு பெசனர் போயிட்டு வீட்டுக்கு போறதுதான் அவளோட ஸ்டோரி. அது போயிட்டு சாப்பிட்டாலும் இல்லை, சாப்பிடும்போது அந்த ஏடிஎம் கார்டை பே பண்ணும்போது பில் அவங்க அப்பாவுக்கு போகும். சரி வாங்கிட்டா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு தெரியும். அதுக்கு தான் அவங்க அப்பா கால் பண்ணாரு. அவ வந்து என்ன சொன்னா, ஸ்ட்ரீக் அடிபட்டுச்சுன்னா. ஆனா யாரு கிடைக்கிறா காட்ல, லாரன்ஸ் நான் தான் கிடைக்கிற காட்ல. நர்ஸ் அங்க சிரிக்கிறாங்க. நர்ஸ் வந்து கேட்குறாங்க, ஓ பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஸ்ரீ நர்ஸ் அப்படின்ற அவங்க அப்படியே சிரிச்சுட்டே போறாங்க. ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு. ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிடுச்சு. ஏறினதுக்கப்புறம் சரி லாரன்ஸ் எப்படி போறோம்னு ட்ராப் பண்ணுவா அப்படின்னா, இல்லை கேத்ரின் வா போயிட்டு அந்த பீஸா சாப்பிட போகலாம் அப்படின்னு நான் சொல்றேன். காட்லேருந்து எழுந்திரிச்சு கேத்ரின் என்ன சொல்ல, லாரன்ஸ் அது பீஸா இல்லை பாஸ்தா, சரி வா அதே சாப்பிட போகலாம் அப்படின்னோடனே சரி பில்லாம் பே பண்ணதுக்கப்புறம் அதே கார்ல உட்காந்துட்டு அங்கேருந்து திரும்ப அப்படியே போயிட்டு திரும்ப அந்த இப்படி போனால் நந்தனம் போயிடும், இப்படி உள்ள அப்போலோக்கு இந்த ரோட்ல போனால்
கோட்டூர் போகிறோம், அண்ணா சென்ட்ரி லைப்ரரி போயிடும். திரும்ப அதே யூட்டன் நந்தனத்தில் யூட்டன் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு அதே இஸ்லாமியஸ் காலேஜுக்கு உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு இல்லையா? ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனோன்னா கொஞ்சம் தெம்பு, அந்த ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுறோன்னா தெம்பு வந்துடுச்சு நமக்கு. தெம்பு வந்ததுக்கப்புறம் போகிறோம், காரில் உட்காந்துட்டு போகிறேன். போகும்போது மனசு வந்து ஃப்ரீயாக தான் விட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு என் மனசு தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, சரி இருக்கும்போது அதே மாதிரி அந்த கொசிக் சீஸ் பாஸ்தா கடையில் போய் நிற்கிறேன். வண்டி நிப்பாட்டிட்டு போகிறோம். போகும்போது என்ன அப்படின்னா, அந்த கடைக்குள்ள போகிறோம், வண்டி நிற்குது. அன்னைக்கு மழை ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் டைம், மதியம் செம்ம வெயில், ஈவினிங்கில் மழை ஆரம்பிச்சிருச்சு. இறங்கி போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து எப்படின்னா, உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரில ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி ஹைட்டாக அப்படி வச்சுருப்பாங்க. நீங்கள் நின்று தான் சாப்பிட்ணும். அங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட்டு வந்திருக்கு. ஒரு மம்மி இருக்காங்க, ஒரு குட்டி பாப்பா வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கு. கார் விட்டு இறங்குறேன். அவங்க டேடி எங்கேயோ கால் பேச போயிட்டு இறங்கிட்டு, ஓகேவா? நான் இறங்கி வந்துட்டு இருக்கேன். அந்த குட்டி பாப்பாவுக்கு அந்த பாஸ்தா வந்துருச்சு. உடனே அந்த குட்டி பாப்பா என்ன சொல்லுது அப்படின்னா, மம்மி இட் இஸ் சீஸி, இட் இஸ் கிரீமி, இட் இஸ் எம்மி இன் மை டம்மி அப்படின்னு சொல்லுது. ரொம்ப கியூட்டா அழகா சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பாஸ்தா வந்துச்சு, அது கிரீமி, சீஸி, இட்ஸ் எம்மி இன் மை டம்மின்னு சொல்லுது. அதை பார்த்துக்கிட்டே நான் போறேன். கேத்ரின் வண்டியை ஆஃப் பண்ணிட்டு போறா. நம்ம அப்படியே வந்துட்டோம் இல்லையா? வந்துட்டு அப்படியே டேட்டா சாப்பிடலாம் போனா அவள் கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு போயிட்டா. நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஹேண்ட் வாஷ் பண்ண எஞ்சி போறாளே அப்படின்னு சொல்லி அவள் பின்னாடி நானும் போறேன். மழை வேற நல்லா பெஞ்சிருக்கு. அவள் முன்னாடி போறான். அவள் ஹேண்ட் வாஷ் பண்ண முன்னாடி போறா, பின்னாடி நானும் போறேன். போகும்போது மழை பெஞ்சதுன்னு சொன்ன இல்லையா? அப்போதைக்கு வழுக்கி அவள் இப்படி வழுக்கி இப்படி விழுறான். ஓகே, அவளை நான் பிடிச்சிட்டேன். பின்னாடி வர நான் அவளை இப்படி பிடிச்சிட்டேன். எப்படி ஃபர்ஸ்ட் டே காலேஜில் சரண்யாவை இதே மாதிரி பிடிச்சணும், அதே மாதிரி கொசிக் சீஸ் பாஸ்தா கடையிலையும் அவளை நான் இப்படி பிடிக்கிறேன். எப்போ அவளை பிடிச்சாலும் அப்போதைக்கு என் மனசு எப்படி இருந்துச்சு? மனசை ஃப்ரீயாக விடும்போது ஒரு நல்லது நடக்க போகுது, ஒரு கெட்டது நடக்க போகுது. லைக் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மாதிரி. ஓகே, நான் பார்க்குற அழகான முகம், கேத்ரினோட முகம் வந்து ரைட் ஆங்கிளாக பார்க்குறேன். அப்போ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -90 to +90 பார்க்குறேன். பார்க்கும்போது பொட்டு இல்லை. அந்த ரெண்டு கருவிலிக்கு நடுவில் இருக்க பொட்டை காணும். நான் அப்படியே பிடிச்சிட்டு கேட்குறேன், கேத்ரின் பொட்டு எங்க கேத்ரின் எங்க அப்படின்னு கேட்குறேன். கேட்கும்போது அவள் சொன்னா, லாரன்ஸ் நீ காட்டில் படுத்துட்டு இருந்த இல்லையா, கொஞ்சம் பயப்பட்ட இல்லையா? அப்போ பயந்தும் போது நான் வந்து உன்னை தொட்டேன் இல்லையா? அப்படி தொடும்போது இந்த இடத்துல பார்க்க சொன்னேன் இல்லையா? இந்த இடத்துல வந்து அந்த பொட்டை வச்சான். ஸோ பேசிக்காக அது வந்து பொட்டு பிந்தி. ஸோ டைமண்ட் பிந்தி. ஓகே, இந்த அவள் இதாக யூஸ் பண்ணுவா. ஸோ இந்த டைமண்ட் பிந்தில இருக்க ஒரு பொட்டு எடுத்து இங்கே வச்சேன். ஏன் வச்சேன் அப்படின்னு நான் கேட்கும்போது அவள் அப்படியே சொல்கிறா, நான் எப்போல்லாம் எனக்கு உடம்பு முடியாமல் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், எங்கள் அப்பா நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் மம்மியோட பொட்டு எடுத்து இங்கே வைப்பார். வைக்கும்போது திருஷ்டி குறையும், அட் த சேம் டைம் நான் சரியாயிட்டு வருவேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ஊரில் இருக்க எல்லா பசங்களோட கண்ணும், ஊரில் இருக்கவங்க எல்லா கண்ணும் என் மேலே படும், அதெல்லாம் ஒழிஞ்சு போட்டும், என் பொண்ணுக்கு சரியானோன்னு அவர் வைப்பார். அதே கான்செப்ட் தான் என்னோட பொட்டு எடுத்து நான் உனக்கு இங்கே வச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறா. நான் அப்படி பிடிக்கும்போது அப்போலே என் மனசுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அழகினால் அல்ல அன்பினால் என் மனதில் அவள் தேவதையாக வாழ்கிறாள் அப்படின்ற ஒரு லைன் என் மனசுக்குள்ள கேட்குது. அழகினால் அல்ல அன்பினால் என் மனதில் அவள் தேவதையாக வாழ்கிறாள். ஓகே, இந்த கான்செப்ட்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொசிக் சீஸ் பாஸ்தா கடையில் என்ன நடக்குது? அந்த காரில் உட்காந்துட்டு போகும்போது என் மனசை நான் ஃப்ரீயாக விட்டாலும் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு என் மனசு தட்டுப்பட்டுச்சு இல்லையா? ஓகே, அதில் என் டொமைன் என்ன அப்படின்னா, கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் ஆரில் -1 +1 இருக்கு. நான் பார்க்குற அழகான முகம், அவள் அப்படியே அந்த ஹேண்ட் வாஷ் பண்ண போகும்போது இப்படி வலிக்கு விழும்போது அவளை இப்படி பிடிச்ச இல்லையா? பிடிக்கும்போது ரைட் ஆங்கிளாக பார்க்குறேன். ஆனால் அவகிட்ட என்ன இல்லை? பிந்தி இல்லை, ஐ மீன் அந்த பொட்டு இல்லை. அந்த பொட்டை எனக்கு வச்சிருக்கா இல்லையா? அப்போ பொட்டு எப்படி ஷேப்பில் இருக்குது? 0 ஷேப்பில் இருக்குது. அப்போ அந்த பொட்டு 0 இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ 0 ஆஃப் ஆங்கிள் அவகிட்ட இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன் கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் என் டொமைன் ஆரில் -1 +1 இருக்கு. -∞ to +∞ -1 +1 இருக்கு. என் ஹார்ட் பீட் அப்படி அடிக்குது. அவளை இப்படி பிடிக்கும் போது 90 டிகிரியில் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டே காலேஜில் சரண்யா எப்படி பார்த்தனும், ஆனால் அவகிட்ட பொட்டு இல்லை. அந்த பொட்டை எடுத்து எனக்கு வச்சுட்டா திருஷ்டி கழியத்துக்கு. அப்போ -90 to 90 க்ளோஸ் இன்டர்வல்குள்ள 0 இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதான் ரேஞ்ச்.
ஓகேவா? ஸோ இந்த இன்சிடென்ட் நான் வச்சுக்கோங்க. அந்த பாப்பா சொல்லிச்சா, இட் இஸ் சீசி, இட் இஸ் கிரீமி, இட் இஸ் எம்மி இன் மை டம்மி அப்படின்னு சொல்லிச்சு அந்த பாப்பா. அது யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டே காலேஜில் சார் இருந்தார் இல்லையா? ஃபர்ஸ்ட் டே காலேஜில் சரண்யாவை பிடிக்கும்போது சர்ச்சில் ஃபுட்பால் கிரவுண்டை சுற்றி ஓடுறான்னு சொன்னார் இல்லையா? செகண்ட் டே காலேஜில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் கேத்ரினை பார்க்கணும். என்னடா மாலின்னு கேட்டாலே அவர் வந்தவர், என்னடா காலேஜுக்கு நீ இன்னைக்கும் வரல, ஆனால் பட் இங்கே உட்காந்து அவ கூட என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. சார் அவர்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு டைம் ஆயிரும். அவர் வந்து ஒரு செம்ம காண்டாயிட்டாரு. காண்டாயிட்டு என்ன பண்ணான்றத இந்த வீடியோட எண்டிங்கில் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் ஓகே வண்டி வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் இருக்குது. சாட்டர்டே அன்னைக்கு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் வண்டி இருக்குது. அப்போல்லாம் பஸ்ஸில் போகும்போது மனசு ஃப்ரீயாக விட்டுட்டு போ லாரன்ஸ், என்ன நடந்தாலும் அப்படின்னு தேர்ஸ்டேல சர்ச் வாசலை கேட்ட வாசகம் கேட்டாலோ ஏதோ ஒரு நல்லது நடக்க போது, ஒரு கெட்ட நடக்க போது என் டொமைன். ஸோ ரொம்ப ஃபீவரிஷாக மயக்கமாக ஐஓபி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் ஐஓபி ஓப்பன் பண்ணும்போது கேத்ரின் வந்தா இல்லையா? ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வரும்போது அவளை 180 டிகிரியில் நான் பார்க்குறேன். 180 டிகிரியில் பார்க்குறேன். அப்படியே அவன் மேலே விழுந்துட்டேன். விழும்போது அவள் என்ன பண்ணா 90 ml வாங்கி கொடுத்தா வாட்டர் பாட்டில் எடுத்து வெளில கொடுத்துட்டான். அப்போ டொமைன் வந்து R-1 to 1 இருக்கு. அவன் என்ன 0 to π ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக பார்க்குறேன். அவகிட்ட இருந்து 90 ml வாட்டர் பாட்டில் வெளில போயிடுச்சு. அதான் ரேஞ்ச். ஓகே, காட்டில் இப்படி படுக்கும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டல் காட்டில் இப்படி ஸ்ட்ரெயிட் இப்படி படுக்கிறேன் இல்லையா? காட்டில் இப்படி படுக்கும்போது என் மனசு என்ன தெரிந்து அந்த ட்ரிக்ஸ் ஏற்ற குத்த வராங்க. குத்த வரும்போது உன்னை தேடும் போது இதயம் என்று சுகமாக தொலைந்ததே இல்லையா? இப்போ என் மனசை ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டேன், ரிலீஃபாக இருக்கு. ஆனால் அவளை எப்படி பார்க்குறேன்னா, அந்த காட்டை இப்படி தூக்குறாங்க, இப்படி படுத்துட்டு இருக்கும்போது தூக்குறாங்க. இவ உள்ள வரா இல்லையா? இப்படி தூக்கும் போது 0 to πக்கு உள்ள நான் அவளை பார்க்குறேன். ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் டொமைன் என் மனசு ஃப்ரீயாக இருக்கு. படுத்துட்டு இருக்கும்போது நான் பார்க்குற அழகான முகம் கேத்ரின் எப்படி பார்க்குறேன்? 0 to πக்குள்ள பார்க்குறேன். ஓப்பன் ஆஃப் 0 to πல பார்க்குறேன். முடிச்ச பிறகு கொசிக் சீஸ் பாஸ்தா வாங்க போகும்போது அந்த கார்ல உட்காந்துட்டு போகும்போது மனசை ஃப்ரீயா விட்டாலோ ஏதோ ஒரு நல்லது ஏதோ ஒரு கெட்டது நடக்கும் போது, லைக் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மாதிரி. சரியா? அது டொமைனு. நான் ரேஞ்சில் அவ பார்க்கும்போது ஏதோ ஞாபகத்தில் போய் உட்காந்துட்டோம், பாஸ்தா ஆர்டர் சொல்லிட்டா. சொன்னதுக்கப்புறம் அவள் ஹேண்ட் வாஷ் பண்ண போறா இல்லையா? நம்ம அப்படியே நிற்கிறோம், ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணாம. சரி பின்னாடி போகும்போது அன்னைக்கு நல்ல மழை ஈவினிங்கு போகும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணி போகும்போது அந்த கால் வலிக்கு இப்படி விழும்போது அவளை பிடிக்கும்போது அவளை எப்படி பார்க்குறேன்? ஃபர்ஸ்ட் டே காலேஜில் எப்படி ரைட் ஆங்கிளாக பார்த்தோன்னா பார்க்குறேன். பட் அவட்ட பொட்டு இல்லை. பொட்டு ஏன் இல்லைன்னா காட்டில் படுக்கும்போது எனக்கு இங்கே வச்சா இல்லையா பொட்டு. ஓகே, இன் கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் டொமைன் வந்து R-ல -1 to 1 இருக்கு. ஒரு நல்லது ஒரு கெட்ட நடக்க போது என்டையர் நம்பர்ல இல்லை. நான் பார்க்குற ரேஞ்சு அழகான முகம் கேத்ரின் வந்து -9 +9க்குள்ள நான் பார்க்குறேன். பட் அவட்ட அந்த பொட்டு இல்லை. பொட்டுனா 0 இல்லை, அதை ஒமிட் பண்ணிடணும். இதுதான் வந்து கான்செப்ட். இது ஓகேவா? கிளியரா புரிஞ்சிச்சா? இப்போ வந்து நெக்ஸ்ட் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட கிராஃபை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி x is 4.4 நம்ம போட போறோம். ஓகேவா? கிளியரா? ஓகே ஸ்டூடெண்ட், பிஃபோர் உள்ள போறதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு, உங்க பேஜ் நம்பர் 169 இருக்கு இல்லையா? பேஜ் நம்பர் 169 to 171ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஒன் வேர்டு மாதிரியும் ஃபார்முலாஸ் மாதிரி நீங்க படிக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் இதில் 2026 கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்க ஐடி சான்சஸ் ஃபார் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். இதை நீங்க படிச்சுட்டு போகணும். ஓகேவா? சரி, இப்போ உள்ள போலாம் வாங்க. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸசைஸ் 4.4ல நாம கான்செப்ட் வைஸா, எக்ஸசைஸ் வைஸா, எக்ஸாம்பிள் வைஸா ஒரு ஒன் ஷாட் வீடியோவா நாம பார்க்க போறோம். ஓகே வாங்க. சாப்டர் 4 இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஐடிஎஃப்ல எக்ஸசைஸ் 4.4ல क्वेश्चन நம்பர் 1 क्वेश्चन நம்பர் 2 வரையும் எக்ஸாம்பிள் 4.1 to 4.15 வரைய அவர் லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல்ல நம்ம ஒன் ஷாட் வீடியோவா பார்க்க போறோம். ஓகேவா? யார் இங்க கேத்ரின் சரண்யா? தேவதை இல்லையா? என்னை காப்பாத்தி தண்ணி கொடுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா வாங்கி கொடுத்தா இல்லையா நம்ம தேவதை. எனக்கு ஏதோ ஆகக்கூடாது திருஷ்டி போட்டுலாம் வச்சா இல்லையா? அவளோட பொட்டு எடுத்து நம்ம தேவதை. யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை, இந்த லிரிக்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன? இப்ப வந்து நம்ம 3 கர்வேச்சர் போட போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் y = சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் x. சாட்டர்டே அன்னைக்கு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஐஓபியில் நான் கேத்ரினை மீட் பண்றேன். கரெக்டா? அப்பல என்ன சொல்லுது? என் மனசு வந்து ஃப்ரீயா விட்டுட்டு நான் போனாலும் ஏதோ ஒரு நல்லது ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது என் டொமைன். அந்த ஐஓபி
ஓப்பன் பண்ணும்போது கேத்ரின் இப்படி உள்ள வந்தார் இல்லையா, ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா பார்க்கும்போது கேத்ரின் சொல்லி அவன் மேலே விழுந்துட்டேன். விழும்போது என்னாச்சு, என்னை உட்கார வச்சதுக்கப்புறம் அவள் பேக்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா பார்க்குறேன், அவள் பேக்ல இருந்து 90 ml வாட்டர் பாட்டிலே எடுத்துட்டான். ஓகே, ஸோ ஒய் ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல டொமைன் ஆர் ஃபுல்லா ஒரு நல்லது நடக்க போது, ஒரு கெட்டது நடக்க போகுது. ஓகே, டுவர்ட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா பார்த்தேன் இல்லையா, ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா கேத்ரினா பார்த்தேன். அப்படி ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா பார்க்கும்போது மேலே விழுந்துட்டேன். அவ என்ன பண்ணிட்டா, அவர்கிட்ட இருந்தா 90 ml வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டான். அப்ப இன் ரேஞ்ச் 0 to πல 90 இல்ல, 90 டிகிரி இல்லைன்றதை நீங்க புரிச்சுக்கணும். இந்த செட் ப்ராக்கெட் போட்டா இல்ல, இந்த ஓப்பன் ப்ராக்கெட் போட்டா இதுவரை இருக்கு. ஸோ பேசிக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருக்கு மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியா மனசு ஃப்ரீயா இருந்தாலும் ஒரு நல்லது நடக்க போது, ஒரு கெட்டது நடக்க போகுது. அதனால இங்க -1 + 1 இது நடக்க போகுது இல்லையா, அதனால க்ளோஸ் இன்டர்வல் யூனியன். உங்க புக்ல இதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் வந்து இதுதான், இதான் என் டொமைன். கர்வேச்சர் வரையணும் இல்லையா, அதை எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். நல்லா கவனிங்க. y ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வந்து 3 ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி மாதிரி படிப்போம். சீக்கண்ட் நார்மலா சீக்கண்ட் டீட்டா எப்படி எழுதுவோம், 1/cos டீட்டான்னு எழுதுவோம் ட்ரிக்னாமெட்ரியில. இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில எப்படி மாற்றணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். அப்படி எப்படி வாங்க காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டான் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். அப்படி எப்படி வாங்க கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். ஓகேவா, நீங்க இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம பாயிண்ட் அப்ரோச் பண்ணிட்டு கிராஃப் வரைய போறோம். நேரம் இங்க வாங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி பாஸ் இன்ஃபினிட்டி மனசு இருந்துச்சு, ஒரு நல்லது நடக்க போது, ஒரு கெட்டது நடக்க போகுது. கரெக்டா, இந்த 4 பாயிண்ட் போய் அப்ரோச் பண்ண போறோம். எக்ஸுக்கு 1 போடுறேன், எங்க இங்க போய் போகணும். சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x மாத்தலாம். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் இங்க 1 போடுறேன்னா 1/1 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1. டேபிள் போங்க, டேபிள்ல காஸ் 1 வேல்யூவில் ஆங்கிள் வேல்யூ எவ்வளோ 0 இல்லையா, இப்போ காஸ் 1 வந்து 0 ஆங்கிள். ஓகே, எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போறேன். எக்ஸ்க்கு இன்ஃபினிட்டினா இங்க போய் போடுங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/∞. 1/∞ ஆல்வேஸ் 0. இது எங்க என்ன கொஞ்சம் தெளிவா படிப்போம்னா 9.2ல எக்ஸசைஸ்ல லிமிட் ஆஃப் சம்ல கொஞ்சம் தெளிவா படிப்போம். ஸோ 1/∞ எங்கே வந்தாலும் 0, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ 1/∞ 0. காஸ் 0 எப்போ வரும், டேபிள் போகணும். காஸ் 0 வந்து 90 டிகிரியில் 0 பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது எங்கே படிப்போம், ஆங்கிள் பிட்வீன் 2 பிளைன் எக்ஸ் சாப்டர் 6ல படிப்போம். ஓகேவா, ஸோ 1/∞ 0, காஸ் 0 வந்து 90ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸுக்கு -∞ அப்ரோச் பண்ணுங்க. இங்கே போயிட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -∞ போடுவோம் இல்லையா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x ப்ராப்பர்ட்டி என்ன, காஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனும் இல்லை, ஈவன் ஃபங்க்ஷனும் இல்லை. அப்போ என்னன்னு மாற்றணும், π - ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றணும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/-1/∞ எழுதுறேன் அப்படின்னா எக்ஸ்ல நான் -∞ போட்டேன் அப்படின்னா இதை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/-∞ எழுதலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -∞ எப்படி எழுதலாம், π - காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. ஆட் ஃபங்க்ஷன் இல்லை, ஈவன் ஃபங்க்ஷன் இல்லை. கரெக்டா, சரி. π - காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/∞ முன்னாடியே கண்டுபிடிச்சோம் இல்லையா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/∞ வேல்யூ எவ்வளோ π/2. இப்போ π - π/2னா π/2. ஸோ இன்ஃபினிட்லியும் -∞ ஆங்கிள் வந்து π/2 தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் x = -1 போடுங்க. y = cos inverse of 1/-1. இங்க x க்கு பதிலா -1 போட்டோம் அப்படின்னா cos inverse of 1/-1. பேசிக்கா cos inverse of -1. cos inverse of -1 எப்படி எழுதலாம், π - cos inverse of x போட்டு நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, இல்ல அப்படின்னா டைரக்டா cos -1 எப்போ வரும், 180 டிகிரில வரும். இல்ல அப்படின்னா இந்த ஃபார்முலால போடலாம். இப்போ இந்த ஃபார்முலால போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இதை வந்து நான் எப்படி எழுதலாம், π - cos inverse of x ன்னு எழுதலாம். கரெக்டா, ஏன் மைனஸ் வந்தனால π - cos inverse of 1. cos 1 வேல்யூ 0 which is equal to π. ஓகே, அப்போ -1ல πன்னு கிடைக்குது. இப்போ இதெல்லாம் பாயிண்டா வச்சு பிளாட் பண்ண போறோம். கரெக்டா, நல்லா கவனிங்க. 1ல 0 1 ஓகே, 1ல 0, இன்ஃபினிட்டில π/2, -∞ π/2, -1ல π. இந்த 4 பாயிண்ட போயிட்டு நம்ம கிராஃபா பிளாட் பண்ண போறோம். ட்ரிக்னாமெட்ரிக்கு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரியில ரேஞ்சை அவுட்புட்டை வேல்யூவா பார்ப்போம். பேசிக்கா நான் கேத்ரினை பார்க்குறேன் இல்லையா, நான் இங்கேருந்து பார்த்தா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஆங்கிளா, அழகான முகமா, தேவதையின் அழகான கோணமா, பிரின்சிபல் வேல்யூவா, அவுட்புட்டை ரேஞ்சை ஆங்கிளா தீட்டாவா பார்ப்பேன். ஆனா அங்கிருந்து அவன் என்ன பார்க்கும்போது வேல்யூவா பார்ப்பான், நம்பரா பார்ப்பான். சரியா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி இருந்து பார்த்தா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, அங்கிருந்து பார்த்தா ட்ரிக்னாமெட்ரி. இதான் வந்து
difference between trigonometry and inverse trigonometry. Okay, இந்த 4 பாயிண்ட் பிளாட் பண்ண போறோம். x and y ஆக்சிஸ்ல xன்றது டொமைன். என் டொமைன் வந்து என் ஹார்ட். ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல சாட்டர்டே அன்னைக்கு ஐஓபியை ஓபன் பண்ணும்போது மனசை ஃப்ரீயா விட்டுட்டு போன இருந்தாலும் -1 +1 ஒரு நல்லது ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு மனசு தட்டுப்பட்டுச்சு இல்லையா? ஸோ இன் எக்ஸ் ஆக்சிஸ்ல -∞ ஃப்ரீயா, அதான் 6. அதுல ஒரு -1 +1 நடக்கும் போது தட்டுப்படுது. ஸோ -1 +1. ஓகே, ஒய் ஆக்சிஸ்ல என்ன? நான் அவளை எப்படி பார்த்தேன்? ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா பார்த்தல, 0 to π/π ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா பார்த்தேன். அவன் என்ன பண்ணா, அவகிட்ட இருந்த 90 ml வாட்டர் பாட்டில் எடுத்து என்ன கொடுத்துட்டான். கிளியரா? இப்போ ஒய் ஆக்சிஸ்ல ஆங்கிள் அவ 0 to π நடுவில் π/2. ஓகே, என்னென்ன பாயிண்ட்? -∞ π/2. இங்கேயே இந்த லைன் போட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் போகுது முன்னாடி பஸ்ல போகும்போது மனசு என்ன தட்டுப்பட்டுச்சு, ஒரு நல்லது நடக்க போகுது ஒரு கெட்டது நடக்க போகுது. அதனால -1க்கு நேரம் ஒரு லைன், +1க்கு நேரம் ஒரு லைன். சரியா? இதுக்குள்ள கர்வேச்சர் வரவே வராது. ஓகேவா? அதுக்குள்ள வராது, அதுக்கு இந்த சைடு வரும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, -∞ π/2. இங்க வாங்க, -∞ இங்க இருக்குமா, π/2 இங்க. -∞ இந்த லைனுக்கு நேரா டுவர்ட்ஸ் அப்ரோச்சிங் இன்ஃபினிட்டி. அப்ப இங்க பாயிண்ட், இங்க -∞, π/2 இங்க. செகண்ட் பாயிண்ட், ∞ to π/2, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி இங்க, π/2 வந்து இங்க. அப்ப பாயிண்ட் இங்க பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1,0, 1,0 இங்க, 1,0. இது அப்படியே கனெக்ட் பண்ணிருங்க. இந்த சைடு போகாது கர்வேச்சர், இதுக்கு இந்த சைடு பார்க்கணும். நெக்ஸ்ட் -1ல π, -1 இங்க, π வேல்யூ இங்க. அப்ப இப்படி ஒரு யூ ஷேப் போட்ட மாதிரி. இதுதான் வந்து y = secant inverse of x கர்வேச்சர். இப்போ இதை சீக்கன் எக்ஸ்க்கு எழுதுறோம் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இது விட்டால் அக்கடியா மாறிடும். அப்போ டொமைன் 0 to π, அதுல π/2 இருக்காது. அங்க இருந்து r இருந்து -1/2, இது இங்க போயிடும், இது இங்க வந்துடும். கரெக்டா? இங்க இருந்து பார்த்தா அப்படின்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அங்க இருந்து அவ பாக்குறா, கேத்ரின் சரண்யா லாரன்ஸை பாக்குறா அப்படின்னா இட் இஸ் ஏ ட்ரிக்னாமெட்ரி. ஓகேவா? இது விட்டால் அக்கடி, இதை அங்க போனா அதை எடுத்து இங்க போடணும். பாயிண்ட் எப்படி எழுதுறது? இது என்ன, π/2. அதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எப்படி வரைஞ்சு அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஆங்கிள் டொமைன், இதுக்கு ஆப்போசிட். இங்க ரியல் வேல்யூவா இருந்துச்சுன்னா இங்க ஆங்கிளா மாறிடும். ஒய் வந்து என்னவா இருக்கீங்க, ஆங்கிளா இருக்கு அப்படின்னா ஒய் வந்து வேல்யூவா மாறிடும். அவ என்ன பார்க்கும்போது அழகான வேல்யூவா நான் தெரிவேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாயிண்ட் எப்படி போட்டேன் அப்படின்னா நமக்கு தெரியும், என்ன தெரியும், -1க்கும் +1க்கு நடுவில் எதுவுமே வராது. அதனால இந்த சைடு ஒரு லைன் இப்படியே நேரா வரும், இந்த 1க்கு நேரம் ஒரு லைன் இப்படியே நேரா வரும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப பாயிண்ட் பிளாட் பண்ண போறோம். ஆல்ரெடி இங்க போட்டோம் இல்லையா? இங்க என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், π/2 to -∞ இல்லையா? இதை திருப்பி போடணும். அப்ப -∞ to π/2, π/2 to -∞. π/2 இங்க இருக்கும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆங்கிள், ஒய் ஆக்சிஸ்ல வேல்யூ. எக்ஸ் ஆக்சிஸ் ஆங்கிள்ல π/2ல -∞ இங்க, அப்ப இங்க பாயிண்ட். செகண்ட், π/2ல இன்ஃபினிட்டி, π/2ல பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி இங்க பாயிண்ட். 1,0, 1 இங்க, 0 இங்க. அப்ப இந்த 1,0 0,1 எழுதணும். இங்க பார்க்கும்போது 0,1 இங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் π, -1 இங்க போய் பிளாட் பண்ணீங்க அப்படின்னா π இங்க, -1 இங்க. அப்ப இதுக்கு நேரா ஒரு கர்வ், இதுக்கு நேரா ஒரு கர்வேச்சர். இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த -1க்கும் +1க்கு நேரா ஒரு லைன் போகும், ஏன்னா மனசு தட்டுப்படுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து how to draw y = secant inverse of x curvature. இதுல இந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் நல்லா படிக்கணும். புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஐஓபியில மனசு -1 to +1 வரைய ஏதோ ஒன்று நல்லது கெட்டது நடக்க போது ஃப்ரீயா விட்டுட்டு போகும்போது கதை ஓப்பன் பண்ணிட்டு யார் வரா, கேத்ரின் வந்துச்சு. அவன் மேல விழுந்தேன். எப்படி பார்த்தா அவளை ஸ்ட்ரைட் ஆங்கிளா பார்த்தேன். என்னை உட்கார வச்சு அவ பேக்கை ஓப்பன் பண்ணி 90 ml வாங்கி கொடுத்த வாட்டர் பால் எடுத்து எனக்கு கொடுத்தா. இப்போ 0 to πல 90 இருக்காது, இந்த கர்வ் இந்த செட் பிராக்கெட் வந்து இருக்காது, இதுல இது இருக்கு. ஸோ இதுக்கு மீனிங் -∞ ஓப்பன் இன்டர்வல். ஒன்று ஒரு கெட்டது நடக்கும்போது ஒரு நல்லது நடக்கும்போது மனசு தட்டுப்பட்டு நடுவில் யூனியன் போடணும். இப்படி எலாபரேட்டா உங்க புக்ல இல்ல, இது மட்டும் இருக்கு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் y = secant inverse of x curvature. நெக்ஸ்ட் cot inverse of x. அடிபட்டு ட்ரிப்ஸுக்கு பதிலாக ரோஸ் மில்க் இப்ப. ஓகேவா? அடிபட்டு காட்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் தேனாம்பேட்ல கேன்சர் இன்ஸ்டிடியூஷன், அது அங்க போயிட்டு அட்மிட் பண்ணிட்டா. காட்ல இப்படி பட்டுட்டு இருக்கேன் இல்லையா? அப்ப இல்ல என்ன தோணுச்சு, உன்னை தேடும் போது இதயம் இந்த சுகமாக தொலைந்தது. ஏன்னா அந்த ட்ரிப்ஸ் கொத்தும் போது பயந்துட்டேன். அப்ப என்ன பண்றா கேத்ரின், இப்படி பத்துட்டு இருக்க காட்ல எதையும் நினைக்காம மனசு ஃப்ரீயா விட்டுட்டு நர்ஸ் வந்து அந்த காட்டை அட்ஜஸ்ட் பண்றாங்க. இப்படி மேல இவ்வளவு உள்ள வரா. உள்ள வந்து பயப்படுற எனக்கு அவளோட பிந்தி, அவளோட
பொட்டு எடுத்து டைமண்ட் பிந்தி பொட்டு எடுத்து இங்கே வச்சுட்டு போறா, எனக்கு தெரியல, அந்த கொசிக்கில் தான் தெரிஞ்சுது. ஓகேவா? ஸோ அவளை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா மனசு ஃப்ரீயா இருக்கு ஆறு. இப்படி அந்த கார்ட் இப்படி தூக்குறாங்க இல்லையா, தூக்கும் போது அந்த கார்ட் தூக்கும் போது இவனும் உள்ள வரான். அப்போ 0 to π உள்ள பார்க்குறேன். இப்போ ரேஞ்ச் வந்து என்ன, 0 to π ஓப்பன் இன்டர்வல். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இங்க வாங்க. இப்போ வந்து இதுக்கு கர்வேச்சர் போடுறோம். y = cot inverse of x. ஆறு காட்ல அப்போலோ ஹாஸ்பிட்டலில் படுக்கும்போது மனசு ஃப்ரீயா இருக்கு. அதுல அவ இப்படி உள்ள வரா இல்லையா, காட் அப்படி தூக்கும் போது 0 to ஸ்ட்ரைட் ஆங்கிளுக்கு உள்ள பாக்குறவங்கள ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0 to π மறக்கூடாது. சரியா? இதான் டொமைன், இது ரேஞ்ச். இப்போ இந்த கர்வேச்சர் வரைய போறோம். y = cot inverse of x. ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற tan inverse of 1/x ன்னு எழுதலாம். ஓகே, ஆர்ன்றது என்ன அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆருக்கு மீனிங் வந்து -∞ to +∞ ஓப்பன் இன்டர்வல். இதான் இதுக்கு மீனிங். ஓகேவா? சரி, இப்போ நான் என்னென்ன பாயிண்ட் போடுறேன், y = cot inverse of x tan inverse of 1/x ன்னு எழுதலாம். இன்ஃபினிட்டி போடுறேன் எக்ஸுக்கு, எக்ஸுக்கு 0 போறேன், எக்ஸுக்கு -∞ போறேன். இந்த 3 பாயிண்ட் போட்டு நம்ம கர்வேச்சர் வரைய போறோம். ஓகே, எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி cot inverse of x tan inverse of 1/x ன்னு எழுதலாம். இந்த எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி 1/∞ ஆல்வேஸ் 0 மறக்கக்கூடாது. ஓகே, 1/∞ ஆல்வேஸ் 0. எக்ஸைஸ் 9.2ல லிமிட் ஆஃப் சம்ல நம்ம இதை படிப்போம். ஓகே, 1/∞ ஆல்வேஸ் 0. tan அப்ப இந்த இடம் வந்து 0ன்னு ஆயிரும் இல்லையா, which is equal to tan inverse of 0ன்னு வரும். tan inverse of 0 always 0. x infiniteல y 0. இப்போ நான் xக்கு 0 போடுறேன். xக்கு 0 போட்டேன் அப்படின்னா இங்க x இருக்கா, cot inverse of x tan inverse of 1/x ன்னு இங்க போய் 0 போடுறோம். 1/0ன்றது இன்ஃபினிட்டி. tan inverse இன்ஃபினிட்டி எப்போ வரும், 90 டிகிரில வரும். டேபிள் போய் பார்க்கணும். டேபிள்ல போய் பார்க்கணும். சரியா? இப்போ tan inverse of infiniteல y = π/2. அப்போ இங்க வந்து எனக்கு y வேல்யூ வந்து π/2 90 டிகிரில இருக்குன்னு வரும். இதை நீங்க எங்க இன்னும் கொஞ்சம் படிப்பீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 7.3ல ரோல்ஸ் தியரம், லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம், இன்டர்மீடியட் மீன் வேல்யூ தியரம் படிப்பீங்க. இப்போ ஆக்சுவலி இப்போ செகண்ட் மிட்டம் நடக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்ல. ஓகேவா? அங்க படிப்பீங்க. அதுல வந்து கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 2 நினைக்கிறேன் tan இன்வர்ஸ்ல. இப்போ tan inverse of x க்ளோஸ் இன்டர்வல் 0 to πல கண்டினியூ ரோல்ஸ் தியரம் அப்ளிகபிள் ஆதா இல்லையான்னு கேட்பாங்க. வேற x = π/2ல 90 டிகிரில கர்வேச்சர் டிஸ்கண்டினியூ ஆயிடும். அதான் கதை. நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணி படிக்கணும், அதுக்காக சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ 1/0 இன்ஃபினிட்டி, tan inverse of infinity வந்து y = π/2ன்னு போடலாம். ஓகே, இன்ஃபினிட்டி tan inverse எப்போ வரும்னா ஆங்கிள் டேபிள் ஞாபகம் இருக்கணும், π/2ல வரும். அப்போ x ல 0னா y வந்து π/2. தென் எக்ஸுக்கு -∞ போடுறேன் அப்படின்னா இங்க வந்து -∞ போடுற 1/-∞ வரும். கரெக்டா? இங்கே வரும். நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு cot inverse of x. எப்படி கோசிக் இதுல நீங்க ப்ராப்பர்ட்டி படிப்பீங்க, ஆர்டர் ஈவன் ப்ராப்பர்ட்டி. ஆர்டர் ஈவன் ப்ராப்பர்ட்டியில வந்து சைனு, டேனு, கொசிக் இது மூணுமே வந்து ஆட் ப்ராப்பர்ட்டி. அப்ப sin inverse of -x, cosec inverse of -x, tan inverse of -xனா -sin inverse of x minus cosec inverse of x minus tan inverse of x ன்னு எழுதணும். சீக்கனு, காஸ், காட் இது மூணுமே வந்து ஆட் ஃபங்க்ஷன்ல ஈவன் ஃபங்க்ஷன்ல. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -x, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x ஆர் காட் இன்வர்ஸ் ஆஃப் -x ன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை எப்படி மாத்தணும், π minus of secant inverse of x, π minus of cos inverse of x, π minus of cot inverse of x ன்னு மாத்தணும். சரியா? அதனால அந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி தான் அது போறேன். x = -∞, இந்த x க்கு -∞ நான் இங்க போடும்போது y = cot inverse of -∞, cot inverse of -∞ நீங்க -x π minus cot inverse of x எழுதலாம். π அப்படி வரும், cot inverse of x க்கு பதிலா ∞. தென் இது π மாறிடும், cot inverse of ∞ என்ன அப்படி எழுதலாம், cot inverse of x tan inverse of 1/x ன்னு எழுதலாம். ஸோ tan inverse of 1/∞, tan inverse of 1/∞ ஆல்வேஸ் 0 மறக்க கூடாது. எக்ஸசைஸ் 9.2ல லிமிட் ஆஃப் சம்ல நம்ம படிப்போம். சரியா? 1/∞ வேல்யூ வந்து 0 மறக்கூடாது. அதனால tan 0ன்னு வரும், tan 0 0, πல 0 போச்சுன்னா π. அப்ப x = -∞ π. அப்ப என்னென்ன பாயிண்ட் எனக்கு கிடைச்சது, x க்கு இன்ஃபினிட்டி போட்டா y 0, x க்கு 0 போட்டா y π/2, x க்கு -∞ போட்டா y வந்து π. கிளியரா? இப்போ இதை போய் பிளாட் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. என்னோட டொமைன் எக்ஸ் ஆக்சிஸ் ஹார்ட், காட்ல படுக்கும்போது மனசு ஃப்ரீயா விட்டுட்டேன். உன்னை தேடும் போது இதயம் என்று சுகமாக தொலைந்தது. ஓகேவா? மனசு ஃப்ரீயா இருக்கு. 6 நம்பர் லைன் 6 -∞ +∞. அப்பல படுத்துட்டு இருக்கும்போது கேத்ரின் எப்படி வரும், அந்த காட் எப்படி தூக்கும்போது கேத்ரின் உள்ள வந்தா இல்லையா, 0 to πக்குள்ள பாக்குறேன். ஒய் ஆக்சிஸ் வந்து ரேஞ்சு, நான் பார்க்குற அழகான முறை என் ஏஞ்சல், என்னோட ஆங்கிள், என் பிரின்சிபல் வேல்யூ, என்னோட அவுட்புட்டு எல்லாமே அழகான ஆங்கிளா டீட்டாவா பார்ப்போம். என்னோட ரேஞ்ச் எல்லாம் இப்படி டீட்டாவா பார்த்தா அதுக்கு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரின்னு பேர். ஓகேவா? நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஓகே.
ஸோ 0 to பைக்கு உள்ள பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இன்ஃபினிட்டியில 0, எக்ஸ் இன்ஃபினிட்டி இங்க இன்ஃபினிட்டியில 0னா டுவர்ட்ஸ் இங்க இருக்கும் பாயிண்ட். கரெக்டா? பேசிக்கா இதுக்கு க்ளோஸரா நீங்க பாயிண்ட் போட்டா போதும். எக்ஸுக்கு 0ல ஒய் வந்து π/2, அப்போ 0, π/2 ஒய் ஆக்சிஸ்ல இங்கே வரும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டியில ஒய் வந்து π, அப்போ இங்கே வரும். அப்போ இந்த பாயிண்ட் இப்படியே கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த கர்வ் வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். கிளியரா? இப்போ காட் எக்ஸ் கர்வேச்சர் வேணும் அப்படின்னா இது விட்டா லக்கடி 0 to π இங்கே போயிடும், ஆர் இங்கே வந்துடும். இந்த பாயிண்ட்டை மாற்றி எழுதணும்னா என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஃபினிட்டி 0 இல்லையா, இங்கே எழுதும் போது 0, இன்ஃபினிட்டின்னு எழுதணும். 0, இன்ஃபினிட்டி எழுதுறதுக்கு முன்னாடி காட் இன்வர்ஸ் காட் எக்ஸ்ல எப்படி பார்க்குறோம், எக்ஸ் வந்து யார் இங்க கேத்ரினா போயிடும், ஒய் வந்து இப்படி அங்கேருந்து பார்க்குறா இல்லையா, இங்கேருந்து பார்த்தா இன்வர்சல், அங்கேருந்து பார்த்தா என்னது ட்ரிக்னாமெட்ரி, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, இங்கேருந்து பார்த்தா ட்ரிக்னாமெட்ரி. ஓகேவா? அப்ப இதை விட்டா லக்கடியா மாறிடும், 0 to π ரியல். அப்ப இதான் என் டொமைன், 0 to π டொமைன். ஆர் ஒய் ஆக்சிஸ் வந்து ரியல் நம்பர், -∞ to +∞. இந்த பாயிண்ட்டை மாத்தி எடுக்கணும். இப்ப இன்ஃபினிட்டி 0ன்னு எடுத்ததை இங்க எப்படி எடுக்கணும், 0, இன்ஃபினிட்டின்னு எழுதணும். 0, எங்க 0, +∞ இந்த பாயிண்ட் வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் 0, π/2 மாத்தி எடுக்கணும். π/2, 0, π/2, 0, எக்ஸ் ஆக்சிஸ்ல π/2 0 இங்க. தேர்டு π to -∞, π எங்க உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க, -∞ இங்க. இந்த இடத்துல பாயிண்ட் அக்கறாவும் இந்த லைனை கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுதான் y = cot x curvature. ஓகேவா? இது கேட்க மாட்டாங்க, பேசிக்கா இதான் கேட்பாங்க, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட்டை ஃப்ரீயா விட்டுட்டு படுத்துட்டு இருக்கும்போது உள்ள வந்தா இல்லையா கேத்ரின்னு 0 to πக்குள்ள பார்த்தேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வந்து y = cosec inverse of xல நல்லா படிக்கணும். ஹாஸ்பிட்டல்ல முடிஞ்சதுக்கப்புறம் அதே கார்ல ஏறி சலாம் மேரேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்க எங்கே போகிறோம், கொசிக் சிசி பாஸ்தா ஷாப் போகிறோம் இல்லையா, அப்படி போகும்போது காரில் உட்காந்து போகும்போது மனசு ஃப்ரீயாக தான் விட்ட இருந்தாலும் ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்கும்போது, லைக் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல நடந்த மாதிரி, சலாம் மேரேஜ் ஐஓபியில் நடந்த மாதிரி அதே டொமைன் தான் இங்கேயும் வரும். அப்பெல்லாம் முன்னாடி போகும்போது அந்த பாஸ்தா ஷாப்பில் வலிக்கு இப்படி விழுந்துக்கும் போது அவளை இப்படி பிடிச்சேன். பிடிக்கும் போது ரைட் ஆங்கிளா ஃபர்ஸ்ட் டே காலேஜில் சரண்யாவை எப்படி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல பார்த்தோம் அதே மாதிரி பார்க்குறேன், -9 to +90. ஆனால் பொட்டு காணும், பொட்டு 0 ஷேப்ல இருக்குமா எங்கேன்னு கேட்டால் அவள் என்ன சொல்றா, எங்கள் அப்பா வந்து இது மாதிரி நான் உடம்பு சரியில்லாமல் படுக்கும்போது எங்கள் அம்மாவோட பொட்டை எடுத்துகிட்டு வந்து எனக்கு இங்கே வைப்பார் லாரன்ஸ், பயப்படாமல் இருக்கிறதுக்கு, திருஷ்டி போகிறதுக்கு, சரியாகிறதுக்கு, அதனால என் பொட்டை எடுத்து உனக்கு இங்கே வச்சேன் திருஷ்டி போகிறதுக்கு. டைமண்ட் பிந்தி மறக்கூடாது, ஓகே, டைமண்ட் பிந்தி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதனால நான் அப்படி பார்த்து பிடிக்கிறேன் இல்லையா, -90 to 90, அதில் அந்த 0 இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போதைக்கு எனக்கு என்ன தோணுச்சு, அழகினால் அல்ல அன்பினால் என் மனதில் அவள் தேவதையாய் வாழ்கிறாள். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கர்வேச்சர் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. y = cosec inverse of xல என் டொமைன் ஆர் என் மனசு ஃப்ரீயாக விட்டுட்டேன் ரியல, இருந்தாலும் ஒரு நல்லதோ ஒரு கெட்டது நடக்க போகுது இல்லையா, ஆர்ல /-1 to 1 ஓப்பன், அது நடக்க போகுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் -∞ to +∞ எனக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது க்ளோஸ்டு, இங்க ஒரு நல்லது நடக்க போகுது, ரெண்டோட யூனியன் தான் இதுக்கு அர்த்தம். ஆனால் இது ரெண்டு ஓப்பன், இது க்ளோஸ்டு. ஸோ ரைட் ஆங்கிளாக அவள் வலிக்கு விழும்போது நான் அப்படி பிடிச்சேன் இல்லையா, -90 to 90. ஓகே, -90 to 90 என்ன பொட்டு இல்லை, அதை எடுத்து எனக்கு இங்கே வச்சா. ஸோ 0 இல்லை, -90 to 90ல 0 இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த கர்வ் வந்து போட போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட் கவனிங்க. இப்போ இதில் என்ன அர்த்தம், -1 1க்கு நேரம் ஒரு லைன் போட்டுருணும், அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு நல்லது நடக்க போது, ஒரு கெட்டது நடக்க போகுது. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் y = cosec inverse of x எப்படி எழுதலாம், sin inverse of 1/x எழுதலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு நல்லது நடக்கும் போது ஒரு கெட்டது நடக்கும் போது -∞ +∞, இது 4 பாயிண்ட் அப்ரோச் பண்ண போறேன். சரி, -1 அப்ரோச் பண்ணுங்க. sin inverse of 1/-1, இந்த x பதிலா இங்கே -1 போடுறேன் அப்படின்னா sin inverse of -1 எப்போ, பேசிக்காக sin inverse of -x -sin inverse of x எழுதணும், ஆட் ஃபங்க்ஷன் இது.
ஸோ மைனஸ் சைன் ஒன்று எப்போ வரும் 90 டிகிரி பை பை 2. ஸோ எக்ஸுக்கு மைனஸ் ஒன்ல ஒய்க்கு மைனஸ் பை பை 2. இப்போ எக்ஸுக்கு ஒன்று போடுறேன் அப்படின்னா இங்கே சைன் 1/1 சைன் ஒன்று எப்போ 90 டிகிரி பை பை 2. கிளியரா? நெக்ஸ்ட் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போகிறேன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/∞. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/∞ என்ன 0. எங்கே படிப்போம் 9.2ல படிப்போம். ஆல்வேஸ் 1/∞ 0. சைன் 0 ஆல்வேஸ் 0. எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/∞ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/∞ எழுதுவோம். ஏன்னா இட்ஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ 1/∞ 0 which means sin inverse of 0 always 0. இப்போ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டால் ஒய் 0, எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டால் ஒய்க்கு 0. இதெல்லாம் போய் பிளாட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -1ல மைனஸ் பை பை 2. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது என்ன மனசு மைனஸ் இன்ஃபினிட்டி பாசிட்டிவ் மனசை ஃப்ரீயாக விடும்போது ஒரு நல்லது நடக்குது ஒரு கெட்டது நடக்குது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பாஸ் இன்ஃபினிட்டி ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்கும்போது மனசு தட்டுப்படுச்சு. ஏன்னா இதுக்குள்ள வந்து கர்வ் வராது, அதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒய்ன்றது என்ன தேவதை கீழே விழும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணி போகும்போது வலிக்கு இப்படி விழுந்தா இல்லையா அவளை இப்படி பிடிச்சா இல்லையா அவளோட பொட்டு என்கிட்ட இருக்கு. ரைட் ஆங்கிளா ரொம்ப கியூட்டா ஃபர்ஸ்ட் டே காலேஜில் பார்த்த மாதிரி ரைட் ஆங்கிளா பார்க்குறேன் ரொம்ப கியூட்டா -90லேருந்து 90. அதுல இருந்து ஒரு 0 பொட்டு வெளில வந்துருச்சு எனக்கு வச்சுட்டா இல்லையா அவளோட அழகான பொட்டை டிஸ்டிகலையே. ஸோ அதனால 0 இல்லை, அது புரிஞ்சுக்கணும். ஸோ ஒய்ல ஆங்கிளா இருக்கும். ஸோ இது -π/2 π/2 இங்கே போனால் பை வரும், இங்கே -π கிட்ட போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -1ல -π/2 -1 இங்கே -π/2 இங்கே பாயிண்ட் இங்கே பாசிட்டிவ் 1ல π/2 பாசிட்டிவ் 1 என்ன இங்கே π/2 இங்கே இன்ஃபினிட்டியில் 0 பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி எங்கே பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி 0 இங்கே பாயிண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டியில் 0 ஒய் மைனஸ் இன்ஃபினிட்டியில் 0 பாயிண்ட். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணு இங்கேயும் மிஸ் மேட்ச் ஆகுது ஏன்னா லைன் இங்கே இருக்கு இல்லையா. அதனால இது ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணுங்க. சிமிலர்வே இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு y = cosec inverse of x வந்துருச்சு. ஓகேவா? ஆக்சுவலி இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ குவார்டர்லி எழுதுனாங்க எக்ஸாமு. அதில் வந்து டொமைன் ஆஃப் cosec inverse of x கேட்டாங்க. இப்போ 2025-2026 கொஸ்டின் பேப்பர் இப்போ குவார்டர்லி எக்ஸாம் எழுதுனால கொஸ்டின் நம்பர் 17 இருக்கு இல்லையா, சாரி 18, டொமைன் ஆஃப் cosec inverse of x. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் r/by open interval -1 to 1 r/by set bracket -1 to 1. அப்போ என்ன டொமைன்? இதுதான் டொமைன். இதை எடுத்து எழுதணும். ஒன் வேர்டு கிரியேட்டிவ் ஒன் வேர்டு கேட்குறாங்க சொன்னேன் இல்லையா, நீங்கள் இதெல்லாம் படிக்கணும் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கிரியேட்டிவ் 3 மார்க்கும் கேட்டிருக்காங்க, அதை நம்ம போடுவோம். சரியா? ஓகே, ஸோ இது இப்போ cosec xக்கு நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா உட்டாலக்கடி இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். டொமைன் அண்ட் ரேஞ்ச் கரெக்டா? இதை பாயிண்ட்டை மாற்றி எடுக்கணும். இங்கே எக்ஸ் ஆக்ஸ்ன்றது ஆங்கிள், ஒய் ஆக்ஸ்ன்றது என்னோட ஹார்ட் மாற்றி. சரியா? இப்போ இதில் இது எக்ஸ் இருக்கணும். -π/2ல -1 -π/2ல -1 இங்கே π/2ல 1 π/2ல π/2ல 1 இங்கே இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் 0ல இன்ஃபினிட்டி பாஸ் இன்ஃபினிட்டி 0ல இன்ஃபினிட்டி இங்கே இந்த பாயிண்ட் y ஆக்சிஸ் தான் -∞ பாஸ் இன்ஃபினிட்டி. செகண்ட் 0ல -∞ இங்கே வரும். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இங்கே லைன் எப்படி வரும்? -1க்கு நேராக ஒரு லைன் இப்படி போகும். சிமிலர் வே இந்த 1க்கு நேராக ஒரு லைன் இப்படி போகும், பாசிட்டிவ் 1க்கு நேராக. இதுக்குள்ளதான் கர்வேச்சர் வரும். ஓகேவா? ஸோ இதோட இந்த கிராஃப் முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்ம 4.4ஓட கான்செப்ட் அண்ட் ஆல்சோ அந்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே ஸ்டூடெண்ட், நல்லா கவனிங்க. இப்போ வந்து எக்ஸசைஸ் 4.4ல இருக்க பேசிக் கான்செப்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும், அதை வச்சு எப்படி இந்த எக்ஸசைஸ் போடலான்றத கான்செப்ட் மட்டும் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, இது உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? ஆங்கிள் 0 π/6 π/4 π/3 π/2 30 45 60 90 சைன் வேல்யூ எப்படி எடுக்கலாம்? ஸோ இது பேசிக்கா என்ன பண்ணுவீங்க? 0 1 2 3 4 இல்லையா, அதை டிவைட் பை 4 குவாட்ரண்ட் இருக்கனால அதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து சைனை திருப்பி போட்டா காசை டேன் எப்படி எழுதலாம்? sin θ/cos θன்னு எழுதலாம். அப்படி போட்டீங்கன்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும். சரியா?
ஓகே, இது வந்து ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி. ரிமைனிங் என்னென்ன இருக்கு ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி வச்சு எழுதலாம். ஸோ கொசிக்கு வேணும் அப்படின்னா 1/sin எழுதலாம், சீக்கிரம் வேணா 1/cos எழுதலாம், காட் வேணா 1/tan எழுதலாம். அதை பேஸ் பண்ணி இந்த டேபிள் வச்சு எழுதிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆட் ஆர் ஈவன் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க கண்டிப்பா படிக்கணும். இது மூணுமே ஆட் ப்ராப்பர்ட்டி. sin இன்வர்ஸ் ஆஃப் -6, tan இன்வர்ஸ் ஆஃப் -6, cosec இன்வர்ஸ் ஆஃப் -xனா நீங்க -sin இன்வர்ஸ் ஆஃப் -tan இன்வர்ஸ் -cosec இன்வர்ஸ் ஆஃப் x எழுதணும். இது மூணுமே ஆட் ப்ராப்பர்ட்டி இல்ல, ஈவன் ப்ராப்பர்ட்டி இல்ல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க cos secant cotக்கு -x வந்துச்சுன்னா pi minus cos inverse, pi minus secant inverse, pi minus cot inverse of x இதை மாத்தணும். சரியா? இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்ன ஆட் ப்ராப்பர்ட்டி இல்ல, ஈவன் ப்ராப்பர்ட்டி இல்ல, neither or nor even. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி மாதிரி sin inverse of 1/x cosec inverse of x எழுதலாம், cos inverse of 1/x secant inverse of x எழுதலாம், tan inverse of 1/x cot inverse of x எழுதலாம். x வந்து greater than 0 இருந்துச்சுன்னா, x less than 0 நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா -5 plus cot inverse of x மாத்தணும். இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா படிங்க, இந்த வாட்டி கேட்க ஹைலி சான்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி. சரியா? இதை பேஸ் பண்ணி கூட எடுக்கலாம். இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா உங்களுக்கு? சரி, நான் கொஞ்சம் ப்ரூஃபோட தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. நல்லா கவனிங்க. இது வந்து காமன் குவார்டர்லி எக்ஸாம் 2025 to 2026 இப்போ எழுதுனது. செப்டம்பர் 15 எழுதுனீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. இதுல நீங்க கொஸ்டின் பேப்பர் வச்சிருந்தா கூட எடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 40 விச் மீன்ஸ் என்ன, கொஸ்டின் நம்பர் 40ல இது கொஞ்சம் பிரிண்ட் கிளியரா இல்ல, கம்பல்சரி 3 மார்க் கொஸ்டின் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா இங்க நல்லா கவனிங்க, இந்த போர்டு தெரியும். 40 கொஸ்டின் நம்பர் குவார்டர்லி பேப்பர் 2025ல sin inverse of -1/2 plus cos inverse of -√3/2 இதுதான் find the value of இதுன்னு கேட்டாங்க. ஓகே, சோ நீங்க இதை எப்படி சால்வ் பண்ணணும்? sin inverse of -1/2 இருக்கு இல்லையா, sin inverse of -1/2 ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? sin inverse of -x னா -sin inverse of x எழுதலாம். இத -sin inverse of x னா 1/2 plus cos inverse of -x தானே இருக்கு. cos inverse of -x pi minus cos inverse of x எழுதலாம் இல்லையா? அப்ப இங்க எனக்கு என்ன क्वेश्चन படி இருக்கு? cos inverse of -√3/2 ன்னு இருக்கு. அப்ப இத எப்படி மாத்தலாம்? pi minus of cos inverse of plus √3/2 ன்னு எழுதணும், which is equal to pi minus of cos inverse of √3/2. cos inverse of √3/2 ல ஆங்கிள் எவ்வளவு? pi/6. அப்ப pi/6. இந்த ப்ராப்பர்ட்டில என்ன क्वेश्चन? sin inverse of -1/2 ன்னு இருந்துச்சு இல்லையா, அத -sin inverse of 1/2 ன்னு எழுதலாம். -sin inverse of 1/2, sin inverse of 1/2 வேல்யூ எவ்வளவு? pi/6. அப்ப sin inverse of இது -sin inverse of 1/2 வேல்யூ வந்து pi/6 plus cos inverse of -√3 எப்படி மாத்துறோம்? pi minus of cos inverse of √3/2 ன்னு மாத்துறோம் இல்லையா, pi minus of pi/6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, pi minus இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -2pi/6. LCM எடுங்க, 6pi minus 2pi/6 which is equal to 4pi/6 ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2pi/3. இதான் வந்து ஆன்சர். இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும். உங்க क्वेश्चन பேப்பர்ல கேட்ட क्वेश्चन இதுதான். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, சரி. அடுத்து இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில நீங்க ரேஷியோ ப்ராப்பர்ட்டி எப்படி மாத்தணும்னு சொல்றேன். இது ரொம்ப முக்கியமானது, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல படிப்பீங்க. இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில ரேஷியோ ப்ராப்பர்ட்டி. இப்ப sin θ 3/4 ன்னு கேட்டாங்கன்னா ட்ரிகனாமெட்ரி, இந்த sin உள்ள போச்சுன்னா sin inverse of 3/5 ன்னு எழுதுவோம். கிளியரா? ஓகேவா? இது என்ன அர்த்தம்? sin inverse ஆப்போசிட் பை ஹைபாட்டெனிஸ் எழுதலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுங்க, அதுல ஆப்போசிட் வந்து 3, ஹைபாட்டெனிஸ் 5 கொடுத்துட்டாங்க. அட்ஜசன்ட் வேணும் அப்படின்னா பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணுங்க. லாங்கஸ்ட் ஸ்கொயர் பண்ணி அதர் டூ சைடு ஸ்கொயர் பண்ணனும். அப்ப ஹைபாட்டெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் எழுதலாம். ஹைபாட்டெனிஸ் ஸ்கொயர்னா என்ன? ஹைபாட்டெனிஸ் ஸ்கொயர் பண்ணுங்க, 5a ஸ்கொயர் பண்ணுங்க, ஆப்போசிட் ஸ்கொயர் வந்து 3a ஸ்கொயர் பண்ணுங்க, அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கிறோம். அட்ஜசன்ட் ஸ்கொயர் 5a ஸ்கொயர் பண்ணா 25, 9 உள்ள கொண்டு போனா 16, 16க்கு ரூட் எடுத்தா 4, அட்ஜசன்ட் வந்து 4 ன்னு கிடைச்சிருச்சு. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இப்ப இந்த sin inverse of 3/5 நான் cos inverseக்கு மாத்தணும் அப்படின்னா, cos inverseக்கு மாத்தணும்னா adjacent by hypotenuse, adjacent எவ்வளவு? 4, hypotenuse 5, 4/5. இந்த tan inverseக்கு மாத்தணும் அப்படின்னா opposite by adjacent, opposite எவ்வளவு? 3, adjacent 4, 3/4. இப்ப cosec inverse of x மாத்தணும்னா reciprocal property, cosec inverse னா sin inverse of 1/x ன்னு எழுதலாம். secant inverse மாத்தணும்னா cos inverse of 1/x ன்னு எழுதலாம்.
காட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 1/xனா என்ன அர்த்தம்? இதை வந்து திருப்பி போடணும். இதை திருப்பி போட்டால் 5/3 கோசிக்கா மாறிடும். அப்போ என்ன ஹைபாட்டனிஸ் பை ஆப்போசிட். சீக்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x 1/xனா 1/4/5 திருப்பி போட்டால் 5/4 சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 5/4. காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x மாற்றலாம். ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/xனா 1/3/4 திருப்பி போட்டிங்கன்னா 4/3. இல்லை என்ன புரிதல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு sin inverse of 3/5 equal to cos inverse of 4/5. Cos inverse of 4/5 equal to tan inverse of 3/4. This is equal to cosec inverse of 5/3, which is equal to secant inverse of 5/4. Then it is equal to cot inverse of 4/3. அப்போ இதெல்லாமே ஈக்குவல் டு இது எப்படிலாம் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து எக்ஸசைஸ் 4.4 என்டையர் கான்செப்ட். இது ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் 4.5லையும் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸசைஸ் சம்மும் எக்ஸாம்பிள் சம்மும் பார்க்க போகிறோம். ஓகேவா? கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், நல்லா கவனிங்க. எக்ஸசைஸ் 4.4 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து கான்செப்ட் தான். ஓகே, லிசன். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னா நான் பார்க்குற அழகான முகம், நான் பார்க்குற அழகான கோணம், நான் பார்க்குற ஏஞ்சல், நான் பார்க்குற கேத்தரின் சரண்யாவை ஆங்கிளாக பார்க்க போகிறோம். அந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கிளியரா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3 காட் இன்வர்ஸ் ஆஃப் √3 கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் -√2ஓட வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், கவனிங்க. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எல்லாம் ப்ராப்பர்ட்டி. காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி மறக்கூடாது. சரியா? இது கூட டேபிள் வேல்யூ இங்கே எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். அப்போ எக்ஸ்ன்றது இந்த வேல்யூ 2/√3 வரும். இது மேலே போச்சுன்னா √3/2. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2. காஸ்ல √3/2ஓட ஆங்கிள் π/6. இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டோம்னா காஸ் இன்வர்ஸ்ல செகண்ட் டே டியூஸ்டே காலேஜில் மாலையோட பெட்ரூம் லைப்ரரியில் போகும்போது கேத்ரின் சரண்யாவை எப்படி பார்த்தேன்? ஸ்ட்ரைட் ஆங்கிளாக பார்த்தா இல்லையா? 0 to π. அதுக்காக இது எழுதியிருக்கேன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. சரியா? செகண்ட் சப்டிவிஷன் காட் இன்வர்ஸ் ஆஃப் √3. காட் இன்வர்ஸ் ஆஃப் √3 எப்படி எழுதலாம்? tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x. அப்போ 1/x எக்ஸுக்கு பதிலாக √3. tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. tan தீட்டால 1/√3க்கு நேரம் வேல்யூ வந்து π/6. ஸோ டேன்ல 90 ml டீ ஷாப்ல கேத்ரின் சரண்யா வாடாமல்லி போடோ கட்டிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்தா இல்லையா? 90 ml ஓப்பன் பண்ணிட்டு வந்தா. அப்போ ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 90க்குள்ள நான் பார்த்தேன். அதுக்காக இந்த இன்டர்வல் எழுதியிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் -√2. கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் -√2 வந்து sin இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். எக்ஸ் வந்து இங்க -√2. நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும்? sin ஆஃப் -x வந்து -sin x. இட் இஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷன். கிளியரா? ஸோ -2க்கு வெளில போட்டு sin ஆஃப் 1/√2. சைன்ல 1/√2ஓட ஆங்கிள் π/4. ஸோ -π/2. ஃபர்ஸ்ட் டே காலேஜில் மே கம்மின்ஸான்னு சொல்றதுக்கு முன்னாடி வலிக்கு விழும்போது பிடிச்சேன் இல்லையா? அப்படி ஸ்ட்ரைட் ஆங்கிளா கேத்ரினை ரைட் ஆங்கிளா ரொம்ப கியூட்டா பார்த்தேன். அதுக்காக இந்த இன்டர்வல் எழுதியிருக்கேன். -45 டிகிரி இதுக்குள்ளே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -x, கொசிக் காஸ் -x, காட் -x நீங்க π - எழுதணும். ஏன்னா இட் இஸ் நாட் ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. Question number 2. Okay, student. Question number 2 என்ன சொல்லுது? Find the value of tan inverse of √3 minus secant inverse of -2. tan inverse of √3 டேபிள் வேல்யூ. டேபிள்ல √3க்கு tanக்கு π/3. கிளியரா? முன்னாடி பார்த்தோம், அதை நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? டேபிள்ல tan √3ஓட வேல்யூவோட ஆங்கிள் வந்து π/3. ஓகே. நெக்ஸ்ட் secant inverse of -2. secant inverse of -2னா secant inverse of -x. நம்ம தான் முன்னாடி பார்த்தோம்ல, secant inverse of -x, cos inverse of -x, cot inverse of -x வந்து π மைனஸ்ல எழுதணும். ஏன்னா இது ஆட் ஃபங்க்ஷன் இல்ல, ஈவன் ஃபங்க்ஷன் இல்ல. அப்ப இப்படி இருக்கிறத நீங்க என்ன secant inverse of -x மாத்தணும். சோ secant inverse of -x னா π - secant inverse of x ன்னு எழுதணும். x வந்து எவ்வளவு 2.
சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி மாற்றலாம், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். ஸோ பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. காஸ் டேபிளில் 1/2க்கு நேராக ஆங்கிள் என்னன்னு பார்க்கணும், π/3. கிளியரா? தென் எல்சிஎம் எடுங்க, 3π மைனஸ் பை அடிச்சிங்கன்னா 2π/3 வரும். ஸோ பேசிக்காக உன் அழகை பார்த்து வாழ்ந்தால் அமுதம் தேவையில்லை. கிளியரா? நெக்ஸ்ட் இந்த வேல்யூவும் இந்த கிடைச்ச வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்துடும். tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -2. tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 வேல்யூ வந்து π/3. இது கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 2π/3. இங்கே மைனஸ் இருக்கனால -2π/3. டினாமினேட்டர் சேம் இருந்தால் மேலே இருக்கிறத சப்ட்ராக்ட் பண்ணுங்க, -π/3. தென் இட்ஸ் ஆன்சர். ஓகே, இன்ட்டு வந்து சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -x, சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -x, பை மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் x எல்லாம் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் x காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x நீங்க மாத்தலாம். ஓகே, क्वेश्चन நம்பர் 2ல சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் 2. ஓகே ஸ்டூடெண்ட், sin இன்வெர்ஸ் ஆஃப் -1 cos இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 cot இன்வெர்ஸ் ஆஃப் 2 இருக்கு. இதோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது மூணுத்தையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். sin இன்வெர்ஸ் ஆஃப் -1 நமக்கு என்ன தெரியும், sin இன்வெர்ஸ் ஆஃப் -x மைனஸ் sin இன்வெர்ஸ் ஆஃப் x தான் இட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். கரெக்ட்டா? சோ sin இன்வெர்ஸ் ஆஃப் x வேல்யூ வந்து 1. sin 1 எப்போ வரும், டேபிள் தெரியணும். டேபிள்ல 1 எப்போ வரும் உங்களுக்கு, 90 டிகிரி. சோ -π/2. தென் cos இன்வெர்ஸ் ஆஃப் 1/2, cos இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 வேல்யூ எவ்வளோ, π/3. டேபிள்ல இருக்க வேல்யூ அப்படியே எடுத்து எழுதணும், ஆங்கிள் வேல்யூ. நெக்ஸ்ட் cot இன்வெர்ஸ் ஆஃப் 2, cot இன்வெர்ஸ் ஆஃப் 2 tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எல்லாம் cot இன்வெர்ஸ் ஆஃப் x. ஆனா இங்க tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 போட்டேன் அப்படின்னா டேபிள்ல எக்ஸாக்ட் வேல்யூ வருது, which means 0, 30, 45, 60, 90 குள்ள வேல்யூ இல்ல. நீங்க இத ரேடியன் வச்சு எடுக்கணும். 9th ஸ்டாண்டர்ட் புக்ல ட்ரிகனாமெட்ரி படிப்பீங்க. அந்த ரேடியன் வச்சு ஆங்கிள் வச்சு கண்டுபிடிக்கலாம். எக்ஸாக்ட் ஆங்கிள் வேல்யூ வேணும்ன்றது வந்து அந்த டேபிள்ல இல்ல, அதனால நோ டேபிள் வேல்யூன்னு எழுதியிருக்கிறேன். ஸோ இதை நீங்க கான்ஸ்டன்டாவே வச்சுக்கலாம். cot இன்வெர்ஸ் ஆஃப் 2 இது வேணும் அப்படின்னா இந்த லாக் புக்கு, எக்ஸ்போனென்ஷியல் பவர் புக்லாம் தருவாங்க இல்லையா, அதுல இருக்கும் அந்த ஆங்கிள். ஓகே, ஸோ இதை அப்படியே வச்சுக்கிறேங்க. இப்போ sin இன்வெர்ஸ் ஆஃப் -1 வந்து -π/2. cot இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ஓட வேல்யூ வந்து π/3 அண்ட் cot இந்த வேல்யூ வந்து cot இன்வெர்ஸ் ஆஃப் 2 அப்படியே இருக்கும். கரெக்டா? ஓகே, தென் இதுக்கு எல்சிஎம் பண்ணுங்க. கீழே எல்சிஎம் வந்து 6. அப்போ இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 ஆல மல்டிப்ளை பண்ணா -3. இங்க 2 ஆல பண்ணா 2π. ஸோ -3πல 2π போச்சுன்னா -π/6. cot இன்வெர்ஸ் ஆஃப் 2 அப்படியே வச்சுக்கிடுங்க. ஸோ இதை வந்து cot இன்வெர்ஸ் ஆஃப் 2 -π/6 எழுதிடலாம். ஓகேவா? கிளியரா? ஓகே, இது செகண்ட். தேர்ட் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட், தேர்ட் என்ன அப்படின்னா cot இன்வெர்ஸ் ஆஃப் 1 பிளஸ் sin இன்வெர்ஸ் ஆஃப் -2 3/2 சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -√2 கொடுத்துருக்காங்க. மூணுத்தையும் தனித்தனியா கண்டுபிடிங்க, அப்புறம் மொத்தமா ஆட் பண்ணிக்கலாம். cot இன்வெர்ஸ் ஆஃப் 1 tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x x பதிலாக 1 போட்டிங்க அப்படின்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 டேபிள்ல tan வேல்யூ 1 எப்போ வரும், π/4. ஓகே, செகண்ட் sin இன்வெர்ஸ் ஆஃப் -√3/2 இருக்கு. பேசிக்கா sin இன்வெர்ஸ் ஆஃப் -x ஆட் ஃபங்க்ஷன். ஸோ மைனஸ்க்கு வெளில போட்டு sin இன்வெர்ஸ் ஆஃப் x, sin inverse of √3/2. √3/2 டேபிள்ல என்ன வேல்யூ வரும், π/3. ஸோ -π/3. தென் secant inverse of -√2 எப்படி எழுதலாம், secant inverse of -x இட் இஸ் an odd even function, neither odd function. odd function இல்ல even function இல்ல, அதனால π minus secant inverse of x ன்னு எழுதணும் ஃபர்ஸ்ட் இத. தென் secant inverse of x வேல்யூ வந்து √2. secant inverse of x நான் cos inverse க்கு கன்வெர்ட் பண்றேன். cos inverse of 1/x x க்கு பதிலா √2. டேபிள்ல cos inverse of 1/√2 வேல்யூ வந்து π/4. தென் LCM என்னங்க 4π minus π/4 which is equal 3π/4. இது மூணு வேல்யூவும் நம்ம ஆட் பண்ண போறோம். கிளியரா? மூணு வேல்யூவும் ஆட் பண்ற போறோம். cot inverse of 1 வேல்யூ π/4, sin inverse of -√3/2 வேல்யூ வந்து -π/3. இதோட வேல்யூ வந்து 3π/4. இங்க மைனஸ் இருக்கனால -3/4. ஓகே, இப்ப இது π/4 -3π/4. இது 3ல 2 போச்சுனா -2π/4. இது -π/3. LCM வந்து 12. இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3ல மல்டிப்ளை பண்ணா -6π, 4ல மல்டிப்ளை பண்ணா -4π. -6π -4π -10π, டினாமினேட்டர் 12. ஏன்னா LCM 4 × 3. 10யும் 12யும் அடிச்சீங்கன்னா -5/6 ன்னு வந்துரும். கிளியர்? இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் சம் முடியுது.
நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் தான் இருக்கு. ஓகே, இது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ cosec inverse ஆஃப் -1 ன்னு கொடுத்திருக்காங்க. cosec inverse ஆஃப் x sin inverse ஆஃப் 1/x ன்னு எழுதலாம். ப்ராப்பர்ட்டி, ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி. So sin inverse of 1/x, x value எவ்வளோ -1, so 1/-1 which means sin inverse of -1. It is a odd function. minus தூக்கி வெளில போடுங்க, sin inverse of 1. ஓகே, sin inverse of 1, sin 1 வேல்யூ எப்போ வரும்? 1 வந்து 90 டிகிரில வரும். வெளில மைனஸ் இருக்குல, -5/4. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைனோட ரேஞ்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -90 to 90. ஃபர்ஸ்ட் டே காலேஜ்ல சரண்யாவை கீழே வரும்போது பிடிக்கும்போது பார்த்தா ரைட் ஆங்கிள். கிளியர். செகண்ட் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 எப்படி மாத்தலாம்? சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -x பை மைனஸ் ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் x எழுதலாம். இந்த சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் x cos இன்வர்ஸ் ஆஃப் 1/x ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? சோ இந்த சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் x cos இன்வர்ஸ் ஆஃப் 1/x ன்னு மாத்தலாம். சரி, பை மைனஸ் ஆஃப் ஏன் இது எழுதுறோம்? இட் இஸ் நாட் a odd function, it's not a even function. so பை மைனஸ் ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 2, சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 2 cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ன்னு எழுதிட்டோம். டேபிள்ல cos இன்வர்ஸ் 1/2 ஓட வேல்யூவோட ஆங்கிள் வந்து π/3. எல்சிஎம் எடுங்க, 3π - π/3. அப்ப இத சப்ட்ராக்ட் பண்ணா 2π/3 which means 120 டிகிரி. cos இது சீக்கன்ல இருக்கா? இது வேண்டாம். ஓகே, 2π/3 இட்ஸ் ஆன்சர். இதை நம்ம டைரக்டா இதுக்கு மாத்திட்டோம், அதனால இது எழுதுனேன். இது வந்து டைரக்டாவே எல்சிஎம் பண்ணா 2π/3. இதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அழகினால் அல்ல அன்பினால் என் மனதில் அவள் தேவதையா வாழ்கிறாள். கரெக்டா? எப்படி பெட்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல நம்மளை காப்பாத்துறான் இல்லையா, பேலாம் பண்ணி. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.13. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 √3/2. √3/3 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவோம். சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -x வந்து பை மைனஸ் ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் x எல்லாம். அப்போ இதை பை மைனஸ் ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் x எழுதிட்டு இந்த வேல்யூ அப்படியே எழுதிட்டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் x எப்படி மாற்றலாம்? cos இன்வர்ஸ் ஆஃப் 1/x ன்னு மாற்றலாம். இப்போ இதை மாற்றும் போது ரெசிப்ரோக்கலா மாறிடும். 3 மேலே போயிட்டு 2/√3 வந்துடும். 3a √3 அதெல்லாம் ஒரு √3 கேன்சல் ஆயிடும். பை மைனஸ் வரும். ஸோ இங்கே √3/2 பை மைனஸ் ஆஃப் cos இன்வர்ஸ் ஆஃப் √3/2 வரும். கரெக்டா? ஓகே, டேபிள்ல cos இன்வர்ஸ் ஆஃப் √3/2 ஓட வேல்யூ வந்து π/6. எல்சிஎம் எடுங்க, 6π - of π/6 கேன்சல் பண்ணீங்கன்னா 5π/6 belongs to 0 to π. ஏன் எழுதிருக்கேன் அப்படின்னா cos இன்வர்ஸ் ஆஃப் த ரேஞ்ச். இது எல்லாம் அடிக்கிறது நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ 5π/6 வந்துருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.14. இது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு சம்மும் இதுல எப்படி வேணா கிரியேட்டிவா எடுக்கலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, if cot inverse of 1/7 equal to theta, find the value of cos theta. சரி, இந்த cos inverse of x நீங்க எப்படி எழுதலாம்? tan inverse of 1/x ன்னு எழுதலாம். 1/x னா இங்க என்ன வரும்? 1/7 வரும். இந்த 1/7 ரெசிப்ரோக்கலா மாத்தினா tan inverse of 7/1. tan inverse எப்படி எழுதலாம்? ஆப்போசிட் பை adjacent. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுங்க, ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் எவ்வளவு? 7, adjacent 1. இது வேணும் இல்லையா? ஹைபோடெனிஸ் பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணுங்க. லாங்கர் சைடு ஸ்கொயர் பண்ணி ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் adjacent ஸ்கொயர் பண்ண ஆன்சர் வந்துரும். ஹைபோடெனிஸ் தெரியாத அதான் கண்டுபிடிக்க போறோம். x ஸ்கொயர்டு ஆப்போசிட் 7 ஸ்கொயர் பண்ணுங்க, adjacent 1 ஸ்கொயர் பண்ணுங்க. 7 ஸ்கொயர் பண்ணா 49, 1 ஸ்கொயர் பண்ணா 1, ஆட் பண்ணா 50. ஸ்கொயர் ரூட் இங்க போச்சு, ஸ்கொயர் இங்க போச்சுனா ரூட்டா மாறிடும். √50 25 × 2 எழுதலாம். 25 ரூட்டுக்கு வெளில எடுத்தா 5 ன்னு எழுதலாம். √2 அப்படியே தான் இருக்கும். ஹைபோடெனிஸ் வந்து எனக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? 5√2 கிடைச்சிச்சு. ஓகேவா? क्वेश्चनல cos θ கேட்டிருக்காங்க. cos θ என்ன? adjacent by hypotenuse. adjacent எவ்வளவு? இங்க 1. hypotenuse கண்டுபிடிச்சது 5/√2. இது இல்ல. sin θ கேட்டா opposite by hypotenuse எழுதணும். 7/5√2. tan θ கேட்டாங்கன்னா 7/1. ஓகேவா? கிளியர்? இப்போ ஒருவேளை இத cosec θ கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன எழுதுவீங்க? 1/sin θ ன்னு எழுதுவோம் இல்லையா? 1/sin θ னா என்ன? 1 இந்த வேல்யூ 7/5√2 which is equal to 5√2/7 ன்னு எழுதணும். காட் கேட்ட காட்டம் கொடுத்துட்டாங்க. வேற என்ன இருக்கு? சீக்கன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. சீக்கன் θ கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட ரெசிப்ரோக்கல் இப்போ 5√2 எழுதினா போதும். இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி கன்வெர்ட் பண்றோம். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி இப்போ இதை கேட்டாங்கன்னா என்ன மாறும்? θ = சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் 5√2 எழுதணும். கிளியரா? புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் பேசிக்கா இந்த கொஸ்டின்ல இது மட்டும் கேட்டனால இங்கேயே முடிச்சிடலாம். இப்படிலாம் கிரியேட்டிவா கேட்டா உங்களுக்கு எழுத தெரியணும், அதுக்காக இது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.15.
Okay, student. கவனிங்க example 4.15 என்ன show that cot inverse of 1 by root x square minus 1 equal to secant inverse of x mod x greater than or equal to 1 இது satisfy பண்ணும். சாரி cot inverse of x கொடுத்திருக்காங்க. நான் வந்து secant inverse மாத்தணும். அதனால என்ன பண்றேன்? cot inverse of x tan inverse of 1 by x ன்னு எழுதிட்டேன். tan inverse of 1 by x னா இந்த வேல்யூவை ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்ப root x square minus 1 by 1. tan inverse னா என்ன opposite by adjacent இல்லையா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுறேன். ஆப்போசிட் அட்ஜசன்ட்க்கு வந்துருச்சு. ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹைபாட்டெனியூஸ் கண்டுபிடிக்கணும். பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இது இந்த சைடு தெரியாது, அதை கண்டுபிடிக்க போறோம். அட்ஜசன்ட் தெரியும், அட்ஜசன்ட் 1 ஸ்கொயர், ஆப்போசிட் வந்து உங்களுக்கு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்றோம். 1 ஸ்கொயர் அப்படியே வருது. இது ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். -1 + 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஹைபாட்டெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா ஹைபாட்டெனியூஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைச்சிச்சு. அப்போ இது வந்து எக்ஸ். இப்போ இதை நான் எதுக்கு எழுதுறேன்? சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல இருந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டெனியூஸ். அட்ஜசன்ட் எவ்வளோ? 1, ஹைபாட்டெனியூஸ் எக்ஸ், 1 by x. சீக்கண்ட் இன்வர்ஸ்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நீங்க எப்படி எழுதலாம்? இதோட இதா எழுதலாம். இப்போ சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா என்ன மீனிங்? சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by x ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ 1 by x னா cos inverse of 1 by x வந்து secant inverse of x. இதோட reciprocal hypotenuse by adjacent. hypotenuse x adjacent ஒன்று, therefore x. இதுதான் என்னோட proof. இதுல x க்கு mod x greater than or equal to 1 இந்த கண்டிஷனை சேர்த்து எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ இதே கொஸ்டின் வந்து உங்களுக்கு இதே கொஸ்டின்ல இது கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து sin inverse கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இதே கொஸ்டின்ல sin inverse கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதுல sin inverse கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டெனியூஸ். ஆப்போசிட் எவ்வளோ? ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஹைபாட்டெனியூஸ் எக்ஸ். இல்ல நீங்க வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்கன்னா இது வந்துருச்சு. இப்போ ஒருவேளை இதுக்கு ஏதாவது சொல்லுங்க. சீக்கன் அதான் வந்துச்சு. கொசிக் கண்டுபிடிங்க அப்படின்னா கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ எக்ஸ் பை ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இப்படி எழுதணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அதை நீங்க ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ணிட்டு நீங்க இப்படி மாத்த தெரியணும். இதோட உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் முடியுது. ஓகே, இது லாஸ்ட் சம். ஓகே ஸ்டூடெண்ட், ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 4.4ல எப்படி சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ், அப்போலோ ஹாஸ்பிட்டலு, கோசிக் சிசி பாஸ்தா ஷாப்பில் என்ன நடந்துச்சதை வச்சு டொமைன் ரேஞ்சில் எழுதணும். அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக் கான்செப்ட், அப்புறம் எக்ஸசைஸ் 4.4 அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு என் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த குட்டி பாப்பா இட் இஸ் சீசி, இட் இஸ் எம்மி, இட் இஸ் க்ரீமி இன் மை டம்மின்னு சொல்லிச்சு இல்லையா, அந்த பாப்பா அவங்க அப்பா வெளில போனார்ல, அந்த அப்பா யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டே காலேஜில் கிரவுண்டை சுற்றுறான்னு சொன்னார்ல சாரு. செகண்ட் டே காலேஜில் அந்த டேப்பை விட்டுட்டு வந்துட்டார் இல்லையா, அட்டனன்ஸ் டேப்பு. சாரு அவங்களோட பாப்பா தான் வந்தவர் கேட்டார், என்னடா என்னாச்சு இன்னைக்கு காலேஜ் வரல, இங்கே என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்கும்போது சொல்ல முடியல. அப்புறம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நீ தான் வந்து நெக்ஸ்ட் 4A சீரீஸ் டாபிக் வருது. அந்த 4A சீரீஸுக்கு நீ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எடுக்கிற லாரன்ஸ், கேத்ரின் நிதி ட்ரிக்னாமெட்ரி எடுக்கிற அப்படின்னு கோசிக் சிசி பாஸ்தா ஷாப்லேயே எங்களுக்கு என்ன சொல்லிட்டாரு, அசைன்மெண்ட்டும் செமினாரும் கொடுத்துட்டு போயிட்டாரு. வேற வழி இல்லை, பண்ணி தானே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸசைஸ் 4.5ல இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸை ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அப்புறம் எல்லா எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சம் பார்ப்போம். ஸோ 4.5க்கு 3 வீடியோ வரும் உங்களுக்கு. ஸோ எப்படி எங்களை அவர் வச்சு செஞ்சாரு, அதை எப்படி நாங்கள் கிளாஸ்ல எடுத்தோன்றதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அழகான ஒரு வீடியோவாக நான் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் வாட்சிங் மை வீடியோ. இதுமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறது எங்கள் யூடியூப் சேனல் லவ்வில் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அவங்கள லோயலா காலேஜில் அவர் என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாரோ அதை பார்க்குற மாதிரி நம்மளோட சாப்டரை நம்ம முடிப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பாய் அண்ட் see you. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.